எல்லாருமே தோழர் தான் கூப்பிடாங்க. துணை நடிகர் எல்லாம் இல்லை, தோழர் கதிரேசனை கூப்பிடுங்க, தோழர் பொன்னுசாமியை கூப்பிடுங்க, எல்லாருமே. அதாவது நீங்க விஜய் சேதுபதியே சூரியவே அப்படிதான் கூப்பிடுற அளவுக்கான அந்த குழு, படப்பிடிப்பு குழுவே மாறிடுச்சு. மஞ்சு வாரியர் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு செருப்பு போறதுக்கு உரிமை வாங்கி கொடுத்தோம், தோல்ல துண்டு போறதுக்கு உரிமை வாங்கி கொடுத்தோம், தீபாவளி பொங்கலுக்குன்னா போனஸ் வாங்கி கொடுத்தோம். இதெல்லாம் உங்களை மாதிரி எத்தனையோ தோழர் உழைப்பாங்களே, அதெல்லாம் மக்கள் நினைக்கிறாங்களா? கம்யூனிஸ்டுடைய தியாகம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எங்க தாத்தா சொல்லுவார், நம்ம தென்னை மரத்தோட செக்கு மட்டன் சொல்லுங்க தெரியுங்களா, அதுல துப்பாக்கி செஞ்சு எல்லாத்துக்கும் துப்பாக்கி வச்சு கொடுப்பாங்களாம். அதாவது எப்படி வைக்கணும், எப்படி இதுக்குன்னு, எப்படி குறி பார்க்கணும், அதனுடைய பொசிஷன் என்னன்ட்டு. குழந்தைங்க அழுதா கூட நீங்க பால் கொடுக்க முடியாது. அப்படி வந்தா உங்களை சவுக்கால் அடிச்சு சாணி பாலை வாயில ஊத்துவாங்க. அதை போராடி செங்கோடி சங்கம் அமைச்சு போராடினவர் PSR சொல்லுவோம் சீனிவாசராவ். ஒரு ஆள் இருந்தாலும் சரி, அவன் தோல்ல இருக்க சிவப்பு துண்டு லாக்கெட் லாஞ்சர் மாதிரி அவன் மைண்டுக்குள்ள இருக்கும். அந்த ஆன்ம பலத்தை அந்த கருத்தியலும் அந்த கம்யூனிசம் தான் கொடுத்தது. எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமாவில் தொடர்ச்சியா 7 படங்களை வெற்றி கொடுத்த ஒரே இயக்குனர் தான். ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்த இயக்குனர் என்றது பேசி வெற்றிமாறன் சேர்த்தோடு வேலை செய்ய ஆர்வமா இருக்குங்கும் போது நான் போய் கேட்கறேன், என்ன வெற்றி இது மாதிரி சொல்றாங்க. சென்சார் போர்ட்ல நிறைய கட் பண்ணிட்டாங்க, அப்படியான இதெல்லாம் வந்தது. அப்படி நடந்ததா? OTT பாருங்க வரப்போகுது. இந்த படத்தை விட அப்படியே அது வேற படமா இருக்கும். சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டமைப்புக்குள்ள, அந்த ரூல்ஸ்குள்ள இருந்துட்டு எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா முடியுமோ அப்படிதான் போறாங்க. நான் சொல்றதெல்லாம் வைக்கிட்டா படமே வராது. அதனால சென்சார் போர்டு அது வேலையை செஞ்சுது. அங்க ஒரு கலெக்டர் வருவாரு, அது எத்தனை பேர் கவனிச்சாங்க தெரியல. அது ராஜீவ் மேனனுடைய சின்ன வயசு உருவமா இருக்கும் பாருங்க. இப்ப நான் சொன்னதால தான் தெரியுது. ஆனா யார் அந்த தத்துவம் இல்லாத தலைவர்? ரசிகனா இருக்குவன், அவர் எதை நினைச்சாலும், யாரு எதை செஞ்சாலும் ஏத்துக்கிற பக்குவம் உள்ளதான் ரசிகன். அவன் குறையை சுட்டி காட்ட மாட்டான். ஆங்காங்கே கருப்பையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, கருப்போட பங்கு, கருப்பு சட்டையோடைய பங்களிப்பு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. எதனால அதை இணைக்கணும்னு நினைச்சு? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவிலகன். நமது சிறப்பு விருந்தினர் ஜெகதீசன் பாண்டியன் அவர்கள் விடுதலை 2 படத்துடைய டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. விடுதலை படம் குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். விடுதலை 2 பார்த்ததுக்கு பிறகு எல்லாரையும் தோழர்னு கூப்பிடணும் போல இருக்குது. அப்படிலாம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு கம்யூனிஸ்டா உள்ள போய் வாழ்ந்துட்டு வெளியே வந்தது போல, ஒரு தமிழ் தேசிய விடுதலைக்கு போராடியது போலலாம் ஒரு உணர்வு இருக்குது. ஆனா ஜெயமோகனுடைய சிறுகதையை தான் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு பண்ணதா சொன்னாங்க. அதை பத்தி விமர்சனமே வேற. அது எம்எல் அப்படின்னு சொல்லி அதை கொச்சைப்படுத்தும் விதமா இருந்தது. எப்படி அதுல இருந்து இந்த பக்கம் டிராவல் பண்ணி வந்தீங்க? ஜெயமோகனுடைய துணைவன், நீங்க அந்த கதையை படிச்சீங்கன்னா அதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் கொண்டு அதுல அந்த தோழர் ஒருத்தர் இறந்துருவாரு. கடைசியில் என்ன மிஞ்சும் அப்படின்னா அது அவரோட கருத்தை பிரதிபலிச்சிருப்பார். அதுல இருந்து அதை படிச்சது மட்டும்தான் வெற்றி ஒழிய, அதுக்கும் இதுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2 பாட்டிலையும் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். எப்பயுமே வெற்றி அதுல ஒண்ணு இருப்பார். யாருமே இந்த சமூகத்தில் போராடினவங்களை கொச்சப்படுத்திடக்கூடாது. அவங்க ஒவ்வொரு அந்தந்த காலகட்டத்துல அவங்க அந்தந்த விஷயத்துக்கு போராடி இருப்பாங்க. அதனால நம்ம தவறா சொல்லிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பார். நீங்க அசுரன் படம் எடுக்கும்போது கூட, படம் எடுத்து வெளியாயிடுச்சு, நீங்க அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டா கூட அதுல இல்லாத நிறைய விஷயம் இருக்கும். அதே மாதிரி விசாரணை எடுத்துக்கிட்டே நீங்க இன்னைய வரைக்கும் இந்திய சினிமாவில் மனித உரிமை மீறல அப்படியே, அதாவது நீங்க ராவான்னு சொல்லுவோம்ல, அப்படியே இருந்த படம் அந்த படம் தான். அது உங்களுக்கு தெரியும். ஐநா சபை மனித உரிமை கமிஷன்ல 2017 அந்த படத்தை இந்தியாவிலிருந்து ஐநா சபையினுடைய மனித உரிமை மன்றத்தில் போடப்பட்ட முதல் படமே அதுதான். இப்ப நீங்க அந்த படத்தை பார்த்தா கூட லாக்கப்ல உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். சிறை வேற, லாக்கப் வேற. அதாவது சிறையிலேயாவது உங்களுக்கு அவ்வளவு சுதந்திரம் ஓரளவுக்கு இருக்கும். காவல் நிலையத்தில் இருக்கிற ஒரு சிறை இருக்கு உள்ள லாக்கப், அதுல இருக்கிறதா ரொம்ப சிரமம். ஏன்னா வரவன் போறவனா அடிப்பான், அங்கேயும் மூத்திரம் பேசிருப்பான், தம் அடிக்கிறான், உள்ள இருப்பான், யார் இருப்பா என்னன்னுலாம் தெரியாது. அந்த மன உளைச்சலை ஏற்படுத்துறது தான் அதை வைப்பாங்க. அது மாதிரி நீங்க இதுல அவர் படிக்கும் போதே சொன்னார், நம்ம அப்படியே எடுத்துடக்கூடாது, நமக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கு, அதுபடி தான் பண்ணணும்னு அதில் தெளிவாக இருந்தார். நீங்கள் தோழர்னு சொல்கிறதுன்னா, அன்னைக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் படம் இந்திய அளவில் விமர்சிக்கிற படங்கள் நிறையா வந்திருக்கு. ஏன்னா எதிர்மறையாக வந்திருக்குது. இன்னைக்கு ஆளுகிற அரசு வலதுசாரி சிந்தனை உள்ள அரசாக இருக்கிறதுனால அதை சொல்லி அரசாங்கத்திடம் தன்னுடைய சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காக அது மாதிரியான படம் வந்திருக்குது. இந்த சூழலில் நீங்கள் இப்போ அப்போ சிவப்பு மல்லி அதெல்லாம் வந்திருந்தால் கூட ரொம்ப நெடுங்காலத்துக்கு பிறகு உண்மையான ஒரு கம்யூனிஸ்ட் படமா
அது என்ன உண்மையான கம்யூனிசம்னா நீங்க கம்யூனிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் கம்யூனிஸ்ட் பத்தி பேசுறாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ கம்யூனிஸ்டுகள் ஒரு தவறு பண்றாங்கன்னா அது கம்யூனிசம் தப்பு பண்றது இல்லை, அது ஒரு இசம்னா ஒரு பாணி, அது ஒரு வழி அப்படின்லாம் அர்த்தம். அம்பேத்கர் இசம் பெரியார் இசத்திலே அந்த ஈஸ்டுகள் வேற, பெரியாரிஸ்டுகள் வேற, அது வேற. ஆமா. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப கம்யூனிஸ்டத்தை பத்தி எதுக்கு நான் சொல்றேன், நானே கம்யூனிஸ்ட் குடும்பத்துல தான் பிறந்தேன். எங்க அப்பா கம்யூனிஸ்ட், எங்க தாத்தா கம்யூனிஸ்ட், எங்க ஊரே கம்யூனிஸ்ட் வச்சுங்களேன். பெதாயம் ஆத்தூர் பக்கத்துல ஜூலை 5 அதாவது விடுதலை இதுல விவசாயிகளுடைய போராட்டத்துல 9 பேர் உயிரிழந்து என் சொந்தக்காரனே 3 பேர் செத்துருக்காங்க. புரட்சி உங்க நான் சின்ன வயசுல பார்த்தாவே காம்பரேட் அப்படிதான் அதுல ஒரு உணர்வு இருக்கும். நீங்க பாருங்க கூடியே இருப்பாங்க. கட்சி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 1920 தாஸ்கண்ட்ல ஆரம்பிக்கிறாங்க. யார் எம்என் ராய் அங்க படிக்க போனவங்களாம் சேர்ந்து ரஷ்யாவில் ஆரம்பிக்கும் போது இந்தியாவில் வந்து 1925 தான் ஆரம்பிக்குது. அது யாருன்னா இங்க இருந்து போன ஐயா சிங்காரவேலருடைய தலைமை கான்பூர்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே நாள்ல இங்க ஐயா நல்லகண்ணு பிறந்திருக்காரு. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, 1925 டிசம்பர் 26 அவருடைய பிறந்த நாள். அப்ப தோழருங்கிற வார்த்தைலாம் சொல்றதுக்கே கூச்சப்படுவாங்க. சினிமாவில் 4-5 வேளாண் தான் தோழர்னு சொல்லிட்டு இருப்போம். இன்னைக்கு இந்த படப்பிடிப்பு நாங்க நடக்கும்போது கிட்டத்தட்ட நீங்க அந்த பார்ப்பீங்க, படம் முழுக்க கிரௌடு கூட்டம் எல்லாருமே தோழர் தான் கூப்பிட ஆரம்பிப்பாங்க. துணை நடிகர் எல்லாம் இல்ல, தோழர் கதிரேசனை கூப்பிடுங்க, தோழர் பொன்னுசாமியை கூப்பிடுங்க, எல்லாருமே. அதாவது நீங்க விஜய் சேதுபதியே சூரியவே அப்படிதான் கூப்பிடுற அளவுக்கான அந்த குழு, படப்பிடிப்பு குழுவே மாறிடுச்சு. தோழர்னா நம்ம வந்து நம்ம தோழன் அப்படின்னா ஏதோ நமக்கு உறுதுணையா இருக்கும்ல, ஒத்த சிந்தனை உள்ளவன், அது முற்போக்கோடு ஒத்த சிந்தனை உள்ளவன் தான் நம்ம தோழர்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரி இந்த தோழர் வார்த்தையை வந்து இன்னைக்கு வந்து இது தமிழகம் முழுக்க கம்யூனிஸ்டுகள் இருந்தால் கூட 52-57 எதிர்கட்சிகள் இருந்தால் கூட சில அவர்களிடம் இருக்க முரண்பாடுகள், அந்தந்த மண்ணுக்கேற்ற இன விடுதலை இல்லை மொழி இதில் கொஞ்சம் அவர்கள் பின்தங்கியதனால் இன்னைக்கு வந்து மாநில கட்சிகள் எல்லாம் வந்து அதிகாரத்தையே அவங்ககிட்ட இல்லாத வெறும் 6 சீட்டுக்கு 5 சீட்டுக்கு இருக்கு. அன்றைக்கு செய்த தியாகத்தெல்லாம் நம்ம மறந்துடவே முடியாது. இன்னைக்கு ஒவ்வொரு இதுவும் நீங்க எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுடைய தியாகம் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனா இதை சொல்லும் போது எனக்கு ஒரு டயலாக் ஞாபகம் வருது. இன்னைக்கு மக்கள் பெற்றிருக்கிற பலன்கள், அவங்க நல்ல உடை போட்டுக்கிறாங்க, போனஸ் வாங்குறாங்க, நல்ல ஊதிய உயர்வு பெற்றுக்கிறாங்க. அரசு ஊழியர்களே சொல்லுவோமே, ஆசிரியர் வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலைம்பாங்க அந்த காலத்துல, அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்க வட்டி விடுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் வருது, தனியார் ஸ்கூல் நடத்துறாங்கன்னு கம்ப்ளைண்ட் வருது. இந்த வளர்ச்சிகள்லாம் பின்னாடி இருந்தது கம்யூனிஸ்டுகள் என்பதை இன்றைய சமூகம் உணர்ந்து இருக்குதா? உங்களுக்கு தெரியும், தலைவர் கூட போராட்டத்தால் தான் நாளைக்குமே சாதிக்க முடிஞ்சிருக்கு உலகத்துல. வந்து நீங்க இடதுசாரி சிந்தனை, முற்போக்கு சிந்தனைனா தமிழர்களுடைய சங்க இலக்கியத்திலிருந்து திருக்குறள்லே இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு செய்தல் வேற்றுமையாங்கிறத விட இடதுசாரி சிந்தனை என்ன இருக்கு போது? பகுத்துண்டு பல்லு உயிர் ஓம்புதல்னா பகுத்துண்டு பல்லு உயிருங்கிறான், மனிதர் கூட இல்லை. அதை விட இடதுசாரி சிந்தனை என்ன இருக்கு? இடதுசாரிங்கிற இது எப்படி உங்களுக்கு வருது அப்படின்னா பிரெஞ்சு புரட்சியிலிருந்து தான். அந்த சபையில முற்போக்கு விரும்பினவெல்லாம் இடது பக்கமும், மன்னராட்சி வேணுங்கிற வலதுசாரி சிந்தனைலாம் வலதுசாரி இருந்தது தான் அது அப்படி வருது. படத்துல கூட நம்ம சொல்லியிருப்போம் வடது எழுதுன்னு. அதுல மஞ்சு வாரியா ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு செருப்பு போறதுக்கு உரிமை வாங்கி கொடுத்தோம், தோல்ல துண்டு போறதுக்கு உரிமை வாங்கி கொடுத்தோம், தீபாவளி பொங்கலுக்குன்னா போனஸ் வாங்கி கொடுத்தோம். இதெல்லாம் உங்களை மாதிரி எத்தனையோ தோழர்கள், அதுதான் வெற்றி மாற. அதாவது நீங்க உழைச்சின்னு சொல்ல எந்த இடத்துலையும் கதாநாயகத்தன்மையை கொண்டு வந்துடல. அது ஒரு குழு மனப்பான்மை, ஒரு கூட்டு உழைப்புங்கிற மாதிரி தான். உங்களை மாதிரி எத்தனையோ தோழர் உழைப்பாங்களே, அதெல்லாம் மக்கள் நினைக்கிறாங்களா அப்படின்னா கூட அதுதான் ஒரு கம்யூனிஸ்டுடைய நேர்மை. அதுதான் மக்களுக்கு நின்னா மக்கள் நம்மளை கைவிட மாட்டாங்க. ஆனா யதார்த்தம் வேறையா இருக்கு. நீங்க சிங்காரவேலர் எடுத்துக்கோங்க, அவருடைய குடும்பம் எங்க இருக்குன்னு இந்த இன்னைக்கு இருக்க கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டுகளும் தெரியுமா? கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு பிரியல, 63 தான் அவங்களுக்கான பிரச்சனைகள் வந்து பிரியிறாங்க. ஆனா இதுல என்ன கொடுமைன்னா முதலாளித்துவ கட்சிகளை விட அதிகமா பிரிஞ்சது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். எந்த முதலாளித்துவத்தை ஏகாதிபத்தியத்து போராடினாங்களோ கூடயே படுத்திருப்பான். இவனு இன்குலாப் ஜிந்தாபாத்துமா, புரட்சி ஓங்குகம்மா, ஜங்கொடிக்கு சேம்மா, கூடயே படுத்திருப்பான். மறுநாள் அவனுக்கு கொள்கை முரண்பட்டு வேற எதுல போனா துரோகின்றான். ஒரே நாள் எப்படி அப்படி ஆக முடியும்? யோசிச்சு பாருங்க. அது சரி, நம்ம தோழர் தானே, கருத்துக்கு போனா அவரை அரவணைக்கணும், அவரும் இந்த நோக்குக்காக தான் பயன்படுறாரு. அங்க இருக்க தலைவரை பிடிக்காத போயிருப்பான், இல்ல உள்ளூர் தலைவர் யாரும் தத்துவத்தை பிடிக்காத போறதில்லை. அதை நடைமுறைப்படுத்துகிற பாதையில் வழியில் தனி மனித சிந்தனை அதிகமாகும் போது அதுல டாமினேஷன் அதிகமாக தான் போறான். ஒன்னு இந்திய தேசிய விடுதலை, தமிழ் தேசிய விடுதலை அப்படின்னு போராட்டங்கள் இருக்கும், அல்லது வந்து ஆயுத போராட்டமா. இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 52 ஆயுத போராட்டத்தை விட்டுருச்சிங்க. என்ன நான் சொல்ல வந்தாதான், அங்க எம்என் ராய் ஆரம்பிச்ச பிறகு இங்க 25 ஆரம்பிச்சு, ஏஐடிசியும் 1920 ஆரம்பிச்சா. கம்யூனிஸ்ட் கட்சி வர்றதுக்கு முன்னாலேயே ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பு இது ஆரம்பிச்சாச்சு. அங்க வந்து 1917 ரஷ்யாவினுடைய ஆட்சியை பிடிச்ச பிறகு
2ஆம் உலகப் போருக்கு பின் இங்க இருக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள்லாம் போய் குருசேவர் சந்திக்கிறாங்க. இதுல உண்மையான விஷயம் என்னன்னா, அதை நம்ம சொல்றது கூட தோழர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்துல என்னன்னா, நேருவின் குடும்பத்தை ரஷ்யாவினுடைய கம்யூனிஸ்ட் நெருக்கமா பார்த்துருச்சு. இவங்கெல்லாம் போய் அங்க நாங்க என்ன பண்ணணும், என்ன மாதிரியான முடிவு எடுக்கணும், புரட்சி நடத்தலான்னு இருக்கும்போது குருசேவர் என்ன பண்ணப்பா, இப்பதான் உங்க நாடு சுதந்திரம் அடைஞ்சு 47 சுதந்திரம் அடைஞ்சு இப்பதான் 3-4 வருஷம் ஆகுது. இந்த நேரத்துல நீங்க புரட்சி கிருஷ்ணன் பேசினா பாப்பா நேரு என்ன சொல்றாரோ அதை பத்தி கேளுங்கட்டாங்க. அதுல இருந்தே அப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து என்னடா இப்படி சொல்றாங்க, இவர் சோசியலிசம் சொல்றாங்களே ஒழிய உங்களுக்கு தெரியும் அது என்னவா இருந்தாலும் இந்துத்துவாவுடைய கட்டமைப்புடைய மென்மையான வடிவம் தான் அது. அதனால அப்ப இருந்தே அவங்களுக்கான பிரச்சனைகள் வந்து தான் 63ல சீன பாதையா இந்திய பாதையா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து அவங்க பிரிகிறாங்க. அதுல இருந்து சாரு மசூம்தார் நீங்க வந்து மார்க்சிஸ்ட் சொன்னது மாதிரி நடக்கலன்னு வசந்தத்தின் இடி முழக்கம்னு சொல்லி அங்க நக்சல்பாரி கிராமத்துல ஆரம்பிச்சு அதுல வந்த ஒரு இவர் தான் நம்ம ஐயா புலவர் கலிய பெருமாள் அவர்கள். ஆனா யதார்த்தத்துல என்னன்னா, நீங்க கேட்ட கேள்வியினுடைய பதில் வந்து மக்கள் விடமாட்டான்னு ஒரு போராளி ஒரு உண்மையா நம்பினால் கூட சிங்காரவேலரை வந்து இங்க இருக்க 2 கட்சிகளும் கூட விட்டுட்டாங்க. உங்களுக்கு தெரியும் லேடி வெல்லிங்டன் ஸ்கூல் இருக்கு பாருங்க, அது சிங்காரவேலர் ஐயாவோட இடம். காந்தியோட சேர்ந்து ஒத்துழைமை இயக்கத்தின் காரணமாக நான் இனிமேல் இந்த வழக்குக்கு ஹைகோர்ட்ல வாதாட மாட்டேன்னு கருப்பு அங்கி கழட்டி போட்டுறாரு. அப்ப அந்த பிரிட்டிஷ் அரசு வெல்லிங்டன் பிரபுன்னு சொல்றோம், வெல்லிங்டன் அவர் வந்து என்ன பண்றாருன்னா, நீ இவ்வளவு இதாயிடுச்சான்னு பிடிச்சி அந்த இடத்த கையை பிடிச்சி அவங்க பொண்டாட்டி பேர்ல எழுதி வச்சுட்டாரு. அதான் சீமாட்டி லேடி வெல்லிங்டன் ஸ்கூல்னு சொல்றோம் பாருங்க, கடற்கரை ஓரமா அது பல ஆயிரம் கோடிக்கு இருக்கிற இடம். இன்னைக்கு சிங்காரவேலர் மாளிகையில் இருக்க இடமும் அவரோட இடம். ஒரு மீனவ குடும்பத்திலிருந்து ஒரு வழக்கறிஞர் ஆகி இந்த சமூகத்துக்கு உழைச்சி அதை விட்டுருச்சு. ஐயா புலவர் கலிய பெருமாளுடைய குடும்பம், தமிழரசனுடைய குடும்பம். அவருடைய பேட்டி ஒன்று படிச்ச சமீபத்துல, அவர் வந்து கடைசியில காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் வருமானம் ரொம்ப ஒரு நாளைக்கு 30 ரூபா கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எத்தனையோ கம்யூனிஸ்டுகள் சிரமப்பட்டிருந்தாலும் இந்திய அளவில் ஒரு ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த தத்துவத்தை இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டதனால் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளான குடும்பம்னா இவங்க குடும்பம் தான். இவர் 2 மகன்கள், இவருடைய பிள்ளைகள், இந்த இவருடைய மனைவியோட அக்கா ஆனந்தநாயகின் வாழம்மாள் இவங்க மனைவி, அவங்களையும் கூப்பிட்டு வந்து இந்த காவல்துறை ரொம்ப டார்ச்சர். இந்த அமைப்பு காவல்துறை என்ன பண்ணாது, ஏவலா தான் எப்பயுமே இருக்கும். அந்த அளவுக்கு அவரை பண்ணி மரணத்தை, அதான் அவர் மக்கள் துணையோடு மரணத்தை வேண்டன்னு ஒரு புத்தகமே பட்டு அந்த அளவுக்கு போய் அவரை வந்து உலகம் எப்படி கடைசியில இன்னைக்கு அவர் மகன் இங்கே சோழ நம்பியார் இருக்காரு, வள்ளுவன்கிற இறந்து விட்டாரு. எந்த இடத்துலையும் இந்த தமிழ் சமூகம் அவங்களை வந்து அங்கீகரிக்கவே இல்லை. அதுக்கு காரணம் அந்த சித்தாந்தத்தை உடைய அவளுடைய வாக்கை பறிப்பதற்காக அரசாதான் இருக்குது ஒழிய அண்ணா திமுக திமுக எதா இருந்தாலும் சரி. ஆனா அந்த கொள்கையை தாங்கிக்கின்றவர்களை நம்ம குறைஞ்சபட்சம் அவங்கள நல்லா வச்சிருக்கணும், அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காவது வச்சிருக்கல. பிரபாகரன் அவர்கள் போய் புழல் சிறையில் இவரோட இருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, நான் சந்தித்த தமிழ்நாட்டு தலைவர்களிலேயே மிகவும் உறுதிமிக்க ஒரு தலைவர்னா கலிய பெருமாள் தான் சொல்லியிருக்காரு. 60 வயசுல தப்பிச்சு போக பார்த்துட்டு பாருங்க சிறையில் இருந்து. நீங்க 60 வயசுல இன்னைக்கு வந்து புரட்சிகர சிந்தனையே ஒரு மனிதனுக்கு வராது. ஏன்னா 25 வயசுல கம்யூனிசம் பேசுவான், 40 வயசுல ஏன்னா இந்த சமூக அமைப்பு. ஆனா 60 வயசுல நம்ம இந்த சிறையிலிருந்து தப்பிச்சு போவோம், இறுதி வரைக்கும் சாகிற வரைக்கும் இறுதி வரைக்கும் உறுதியா அவங்களாம் அப்படி நின்னாங்க. அது ஏன் வராரு அவரு? மார்க்சிய லெனின் அமைப்பில் இருந்து வந்து அங்க ஈழ விடுதலைக்கு தேசிய இன விடுதலைக்கு இவர்கள் இந்த இந்திய தேசியத்தை விரும்புகிறவர்கள் ஆதரிக்கிறதில்லைங்கிற முரண்பாட்டில் தான் வராரு. தமிழரசனெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த சம்பவத்தில் வந்து காவல்துறையை மார்பிடம் போட்டு மக்களோடு மக்களாக இருந்து தான் அவரை கல்லால் அடிச்சு அதை அடிச்சு கொண்டு. அப்பயும் அவர் கையில் ஆயுதம் இருக்குது, ஆனால் அதன் மூலியமா சுட்டா ஒரு மனித உயிர் போயிடக்கூடாதுங்கிறதுனாலேயே அவர் இதாயிட்டு. அது மாதிரி அவங்க என்ன சிந்திச்சாங்களோ என்ன பேசினாங்களோ அது மாதிரி வாழ்க்கையில் கடைபிடிச்சாங்க. அதனால தான் அவங்க இன்னும் நீங்கள் எனக்குலாம் என்ன இவங்க வரலாறுகளை படிக்கும்போது கோவம் வரும்னா, லெனின் போராடினா புரட்சி, ஓசோமின் போராடினா புரட்சி, ஃபிடல் காஸ்ட்ரோ போராடினா புரட்சி. ஆனால் புலவர் பெருமாளும் தமிழரசும் போராடினா அது பிரிவினைவாதம். அவங்க போன பாதை தப்புங்கிறாங்களே. அததான் அவர் வந்து என்னன்னா ஆயுத புரட்சி இல்ல, மக்களை அணிதிரட்டி தான் நம்ம மாறுது அவருடைய ஸ்டாண்டுக்கு வந்து. ஆமா, இல்ல கம்யூனிஸ்ட் 52 விட்டுருச்சு ஆயுத புரட்சி. உங்களுக்கு சொல்றேன், நீங்க சொன்ன ஆச்சரியம். 52 எங்க ஊர்ல கட்சி தடை செய்யப்பட்டிருந்த போது எங்க ஊர்ல இருந்து பக்கத்துல மேல கல்லூராயன் மலை இருக்கும். எங்க தாத்தா சொல்லுவாரு, நம்ம தென்னை மரத்தோட செக்கு மட்டன் சொல்லுவோம் தெரியுங்களா, அதுல துப்பாக்கி செஞ்சு எல்லாத்துக்கும் துப்பாக்கி பயிற்சி கொடுப்பாங்களாம். அதாவது எப்படி வைக்கணும், எப்படி இதுக்குன்னு, எப்படி குறி பார்க்கணும், அதனுடைய பொசிஷன் என்னன்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் இல்லை. அதாவது நீங்க போருக்கு போகாத கூட இருக்கலாம், ஆனா போர் குணத்தை இழந்துடக்கூடாது. அந்த போர் குணத்தை எல்லாம் இப்ப இருக்கிற அந்த அமைப்பில் இருக்க சில பேர் இழந்து விட்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து 6 சீட்டுக்கு 5 சீட்டுக்கு ஒரு இடத்துல எதிர்கட்சியா இருந்தவர்கள் அந்த நிலைமையில் இருக்கோம். ஆனா அன்னைக்கு இருந்தவங்க வந்து உண்மையான கம்யூனிஸ்டாக கொண்ட கொள்கையிலும் சிந்தனையிலும் வாழ்க்கைக்கும் அது நடைமுறைக்கும் இடைவெளி இல்லாத வாழ்ந்தாங்க. அதுலதான் அந்த கே கேரக்டர் ஒண்ணு வருது.
அவர் வந்து இப்ப அவரை பார்க்கும்போது வந்து அவர் நம்ம சீனிவாச ராவ் போல ஒரு தோற்றம் இருக்குது, உண்மைதானா? சீனிவாசராவ் வந்து வரும்போது தஞ்சாவூர் அன்னைக்கு கீழ்த்தஞ்சை மாவட்டத்தில் வந்து நிலமே வந்து சதாசிவ ஐயர், திருவாடுதுறை ஆதீனம், கபிஸ்தலம் மூப்பனார், பலாயிரம் ஏக்கர்கள் அவர்களுக்கு மட்டும்தான். தியாகராஜ செட்டி இவங்களுக்கு தான் இருந்தது. உழைக்கும் மக்களுக்கு நிலம் இல்லை. நிலப்பிரபத்துவத்தினுடைய கொடுங்கோன்மைனா நீங்கள் தஞ்சாவூர் சைட மீதி நான் இருந்தேன்னா சேலம் கொஞ்சம் தொழில் வந்துருச்சு. ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர்லாம் கொஞ்சம் நிறுவனங்கள் மற்ற தொழில் மயமாயிடுச்சு. ஆனால் அங்கே மட்டும்தான் முழுக்க தஞ்சாவூர் முழுக்க தான் விவசாயத்தை சார்ந்து இருந்ததுனால அந்த நிலப்பரவத்தினுடைய அடிமைத்தனம் அங்கே ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ என்னன்னா ஒரு நிலத்தில் நீங்கள் பொழுது விடியறதுக்குள்ளே நிலத்துக்கு போயிடணும். பொழுது சாஞ்சாதான் 7 மணி 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்துட்டு அவன் கொடுக்குற காப்பி அரிசியோ இல்லை கம்போ கூழோ கொடுத்து சாப்பிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அவங்க போயிடணும். வாகனம் கிடையாது, ஒன்று கிடையாது. பெண்கள் இயற்கை உபதைகள் ஒன்று கிடைக்குன்னா கூட அப்படியே இந்த குனிஞ்சிக்கிட்டு அந்த கால் வழியாகவே போக வேண்டியதான், மேலே ஏறி வரவே முடியாது. குழந்தைங்க அந்த தூக்குரட்டில் போட்டு குழந்தைங்க அழுதா கூட வந்து நீங்கள் பால் கொடுக்க முடியாது. அப்படி வந்தால் உங்களை சவுக்கால் அடித்து சாணி பாலை வாயில் ஊற்றுவாங்க. மூங்கில் களியில் அந்த ஓட்டையை போட்டு புனல் மாதிரி வச்சு சாணியை கரைச்சி அதை வந்து போராடி செங்கோடி சங்கமைச்சு போராடினவர் வந்து பிஎஸ்ஆர்ன்னு சொல்லுவோம் சீனிவாசராவ். அவர் கர்நாடகத்திலிருந்து இங்கே வந்த கன்னட பார்ப்பனர். அதுலேயும் விதிவிலக்கா இருக்காரு பாருங்க. ஒரு சித்தாந்தம் அவங்கள மாத்துது, சித்தாந்தம் மாத்துது. அதுதான் சொல்ல வரேன். அந்த சித்தாந்தம் உண்மையா உழைச்சாரு. கட்சி வந்து தேர்ந்தெடுத்து நீ இங்க போன்னு சொல்லி அங்க அவர் பண்ணதனுடைய விளைவு தான் நீங்க எதிர்காலத்தில் வந்து அங்க களப்பால் குப்பு, வாட்டாக்குடி எர்ணையன், பல தோழர்கள் போராடி தான் அதெல்லாம் மீட்டு எடுத்தாங்க. அதனுடைய இதுவாக தான் நீங்கள் வந்து அசுரன்ல பார்த்தா கூட ஐயா பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து சீனிவாசராவ் கேரக்டராக தான் வக்கீலாக வச்சுருப்போம். ஒரு நல்ல கேரக்டருக்கு இப்போ அது சீனிவாசராவ் கதையானா கிடையாது, அதில் ஒரு சின்ன இதுதான். இதுவும் நீங்கள் வந்து தோழர் தமிழரசனுடைய கதை, ஐயா புலவர் கலி பெருமாளுடைய கதைன்னா அவங்களுடைய கதை இல்லை. இது அதை எடுத்துக்கிட்டு அது வந்து ஒரு கதை போராளுகிற போராளிக்கு தமிழ்நாட்டில் இருந்த போராளிகளை ஒரு உருவம் கொடுக்கறது, அடையாளப்படுத்துறது, அதை மாதிரி வச்சாதான் விடுதலை ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் யார் டிஏ யார் புலவர் கலி பெருமாள்னு அன்னைக்கு கூகுளில் தேர்னது வந்து அதிகபட்சமாக அவங்க தான். அப்போ இவர் வெற்றி, நீங்க அதான் வெற்றி அடிக்கடி அந்த இதில் சொல்றாரு, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடின எல்லாம் நம்ம தோழர்கள் தான், ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட நின்னவங்கலாம் நம்ம முன்னேற்றி ஏறுதான் வரும். பார்ட் 1 வரும்போது ஏகப்பட்ட சர்ச்சை வந்தது. இதை வந்து ஒரு போராளியை வந்து ஒரு மையமா எடுத்துக்கிட்டு நீங்க வந்து போலீஸ் கதையா பண்ணிட்டீங்க, போராளிகளை தப்பா காட்டிட்டீங்கன்னு இது தமிழ் தேசியமா இதுவா கலிய பெருமாள் தமிழரசன் அது இதுன்னு பல விவாதங்கள் கிட்டத்தட்ட 2 வாரம் 3 வாரம் நடந்தது. ஒரு தமிழ் இயக்குனர் தமிழை வந்து பார்க்கும்போது அவர் சொன்னாரு, அண்ணனே இதை வந்து ஒரு ஆச்சரியமா சொல்றாரு, என்னுடைய படங்கள் இவ்வளவு விவாதம் நடந்தது இப்பதான் பார்க்க அப்படின்னு சொன்னாரு. அந்த இவ்வளவு விவாதங்கள் நடந்தது. ஆனா இந்த படம் வரும்போது பார்க்கும்போது அப்படி விவாதம் இல்லை, ஆனா எல்லாரும் சிலித்துக்கிட்டு வெளியே வராங்க. எப்படி அது என்னன்னா முதல் படத்துல பார்க்கும்போது அவங்க பார்வை வேறையா இருந்தது, அதன் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது காரணம் என்னன்னா ஃபிலிம் அப்ரிசியேஷன், அந்த படத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த தமிழ்நாடு அரசு முக்கியமாக இந்தியாவிலேயே வகுப்பு எடுக்கணும். காரணம் என்னன்னா இன்னைக்கு இருந்த ஐயா பேரறிஞர் அண்ணாதுரை, கலைஞர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஎன் ஜானகி, இப்போ இருக்கிற ஸ்டாலின் கூட படத்தில் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு அந்த கட்சியினுடைய துணை முதல்வராக இருக்கிற உதயாநிதி, இப்போ அந்த இதுக்காக போட்டியில் இருக்கிற ஐயா விஜய், இவங்க எல்லாமே திரைப்படத்துறையில் சேர்ந்தவங்க. மற்ற எந்த பக்கத்தில் ஆந்திராவில் இருந்தால் கூட, இவர் இருந்தால் கூட, இந்த ராமாராவ் இருந்தால் கூட அந்த அளவுக்கு கதாநாயக தன்மைகள் அங்கே முதல்வராக அவர் ஒருத்தர் தவிர இது வரைக்கும் யாரும் வரல. அப்போ நீங்கள் எப்போவோ ஒரு தடவை தான் எக்ஸசைஸுங்கிறது உங்கள் இதாக இருக்குது. ஆனால் 2 வாரத்தில் 2 நாள் பிடி வைக்கிறான் பள்ளிக்கூடத்தில். எப்பயாவது ஒரு தடவை தான் ஓய்வு வரைகிறீங்க, அது நிறைய பேர் வரையதே இல்லை. வாரத்துக்கு ஒரு தடவை ஓய்வு வைக்கிறான். இந்த 2000க்கு பிறகு எல்லாமே ஸ்க்ரீன் பேபி ஆகிட்டான். திரை இல்லாத வாழ முடியாது குழந்தைங்க. அது ஃபோனாக இருக்கட்டும், உங்கள் இன்டர்நெட் இது பேடாக இருக்கட்டும் எல்லாம். அப்போ இது குறித்த விழிப்புணர்வு அடைவதற்கு ஃபிலிம் அப்ரிசியேஷன் ஒரு கோர்ஸு இந்த தமிழ்நாடு அரசு நடத்தணும். அப்போ தான் எப்படி படத்தை நம்ம பிரித்து பார்க்குறதுன்னு புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், திரையில் இருக்கிறவன் தான் நம்மளுடைய இயலாமையை அவன் வெளிப்படுத்துகிறான், அவன் தான் தலைவன்ட்டு போயிட்டு இருக்க ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் ஏன்னா கதை சொல்லி சொல்லி வளர்ந்த சமூகம் தான் நம்ம பிறக்கும் போது இது இருக்கிற பாடல்ல இருந்து செத்தப்ப வைக்கிற ஒப்பாரி வரைக்கும் ஒரு கலையிலே தமிழர்களுடைய வாழ்வில் கேட்டு வளர்ந்தான். அந்த கதை சொல்லுகிற இது இல்லாதனால்தான் இன்னைக்கு இந்த அறம் சார்ந்த விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லாத போயிடுச்சு. ஆனா நீங்க பாருங்க, வட இந்தியாவில் வந்து அது வந்து ராமாயணமாகவும் மகாபாரதமாகவும் மாறி மாறி அவர்கள் கொண்டுட்டு வந்துட்டே வந்து இன்னைக்கு வந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுற அளவுக்கு இருக்கு. அதை வந்து நின்றுச்சு. அதை வந்து இந்த அரசு செய்யணும். அந்த படம் பார்க்கும்போது
நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மிக பிரபல அரசியல்வாதிகளே, அரசியல் தலைவர்களே, என்ன இது தமிழரசன் கதை மாதிரி இல்லையே, கலிய பெருமாள் கதை மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் விளக்கணும், அவங்களுடைய கதை கிடையாது இது. அந்த காலகட்டத்தில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கதை பண்ணி அவங்க யாருன்னு தெரிவிக்கிற முடியும், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொன்னோம். அதனால இதை பார்க்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ ஒரு படம் தேவைப்படுது அவங்களுக்கு. அதனாலதான் இதுலயும் நிறைய ஆனா பெரும்பாலான ரிவ்யூஸ், அதாவது விமர்சனம் வந்து ரொம்ப பாசிட்டிவா தான் வருது. மக்கள் வந்து அதை ஏத்துக்க தயாரா இருக்காங்க. படமும் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருச்சு. முதல் பகுதி, 2ஆம் பகுதி, இதுல எது அதிகமா வரவேற்பு பெற்று நினைக்கிறீங்க? வரவேற்பு அப்படின்னா முதல் பகுதியை விட முதல் நாளே 2வது பாகத்துக்கு அதிகப்படியான பணம் வரவு, கலெக்ஷன் அதிகமாயிடுச்சு. ஆமா, கலெக்ஷன் அதிகமாயிடுச்சு. அது அவங்க ப்ரொடக்ஷன்லேயே சொல்றதா, அது எவ்வளவு துல்லியமா சொல்றது சரியா இருக்கு நம்ம சொல்றதை விட அதிகமாயிடுச்சு. பார்வையாளர்களும் கூடிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுதுல, முதல் பாதியில வந்து யாரு வாதியாரு, தமிழ்நாட்டில் இப்படி ஒருத்தர் இருந்தாரான்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ அவங்க வந்து அதனாலேயே புலவர் கலிய பெருமாளுடைய கதை தான் இந்த பகுதியில் வருது, 2வது பாகத்துன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க திரையரங்கில். நிறைய பெண்கள் நமக்கு ஃபோன் பண்ணி, ஆண்களே, ஏன்னா எங்களால் அந்த இறுதிக்கட்ட காட்சி பார்க்க முடியல, நான் அழுதுட்டேன், நானே படம் பார்த்துட்டு போய் திரும்பி பார்ப்பேன். இப்போ தேட்டர் ரவுண்ட்ஸ்லாம் போகும்போது அந்த லைட்டில் அவங்க கண்ணில் தண்ணி இருக்கிறது நமக்கு தெரியும். அதுதான் ஒரு எப்படி ஒரு படம் வந்து ஒரு ஓவியமோ சரி, படமோ கவிதையோ படைப்பாகுது அப்படின்னா, அந்த படைப்பாளனை பாதித்த உணர்வு பார்வையாளனையும் அவனையே பங்கெடுக்க வச்சிருச்சுன்னா அது படைப்பாயிடும். ஏன்னா என்ன பாதித்த உணர்வுகள் உங்களை அப்படியே பாதிக்குதுன்னு வச்சுங்க, அப்பதான் அது ஒரு வெற்றி பெறது. விஜய் சேதுபதி ஒரு சினிமா நடிகர், அவ்வளவுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து இப்போ லாபம்னு ஒரு படம் எடுக்க முயற்சி பண்ணார், அது ஃப்ளாப், அது பெருசா போகல. இந்த படம் பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஒன்னொன்னு செய்யற மாதிரியே இருந்தது. கம்யூனிசம் குறித்து அவருக்கு ஒரு புரிதல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உறுதியா இருக்குன்னு நான் நம்புறேன். நான் அவர் நடித்த விதம், அவர் அதை உள்வாங்கி கொண்ட விதம், அந்த பேசின வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சும்மா நீங்கள் ஏதாவது சாதாரண மனிதனுக்கு அழித்தொழிப்பு, முதலாளித்துவம், ஏகாதிபத்தியம், மொழி, மதம், இனம்னு பார்த்தா அரசமைப்பு, கட்டமைப்பு, இதெல்லாம் வாயில வராது. அது வந்து அவர் வந்து ஜனநாதன் அண்ணன் கூட ரொம்ப பழகினதுனால அவர் ஒரு தீவிர கம்யூனிஸ்ட். அதாவது என்ன சொல்றதுன்னா, என் பார்வையில் அவர் உண்மையான ஒரு கம்யூனிஸ்ட். கம்யூனிசத்துக்காக தான் பயன்படுத்தணும் இருந்தவர். அதே மாதிரி அப்படி நடத்துவார், பேச்சில் மட்டும் இருக்க மாட்டார், வாழ்க்கையே அப்படி வாழ்றது இருக்குல்ல, அதில் அவர் ஏற்கனவே ஒரு பயிற்சி எடுத்ததுனால இதில் வந்து ரொம்ப இலகுவா அவருக்கு இருந்தது. அதில் அவர் வந்து ஒரு குட் லிசனர். அவர் யாராவது சொல்றது சொன்னா கூட அவ்வளவு தூரம் அதை உள்வாங்குவார். நான் ஒரு எவ்வளோ பெரிய நடிகன், நீ என்ன எனக்கு சொல்றது அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி பேசும்போது குறிக்கிட்டு இருந்தாங்க, இருக்க தொடர், நான் சொல்லிடுறேன்னு சொல்லுவார். அதை உள்வாங்கி அது ஒரு தடவை 2 தடவையிலே சொல்லும்போது அப்புறம் பக்கத்தில் இது ஓகே சார், நான் இப்படி சொல்லிட்டா இப்படி சொல்லிட்டான்னு கேட்பார். ஒரு 3-4 தடவை சொல்லி இயக்குனர் வந்து இல்லை இப்படி சொல்லுங்க அப்படின்னா அதை அப்படியே பிரதிபலிக்கிறது இல்லை. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா அது நடிப்பாவே தெரியாது. அவர் சுட்டு அந்த இடத்துல வந்து அப்படி இப்படி கையெல்லாம் இது பண்ணிட்டு விழுகும்போது உண்மையிலேயே ஒரு கம்யூனிஸ்டுக்கு என்ன நடக்கும், நடந்தா எப்படி அவன் எதிர்கொள்வான். அதில் நீங்க பார்த்தீங்கன்னா கேட்கவே சொல்றாரு, நான் இதுக்காக தான் 35 வருஷமா வெயிட் பண்ணியிருந்தேன், சாக போறங்கிற பயத்தை விட சாவறதே மேலு. இதெல்லாம் எனக்கு, ஏன்னா அவன் நீங்க வந்து அன்னைக்கெல்லாம் அரசியல் வகுப்பு எடுப்பாங்க கம்யூனிஸ்டுகளுக்கு. ஒரு ஆள் இருந்தாலும் சரி, அவன் தோல்ல இருக்க சிவப்பு துண்டு வந்து லாக்கெட் லாஞ்சர் மாதிரி அவன் மைண்டுக்குள்ள இருக்கும். எந்த அதிகாரியா இருந்தாலும் எதிர்த்து பேசுவாங்க சரியான விஷயத்துக்கு. அந்த ஆன்ம பலத்தை வந்து அந்த கருத்தியலும் அந்த கம்யூனிசம் தான் கொடுத்தது. அதை வந்து அவர் அப்படியே உள்வாங்கிட்டாரு. அவருக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே அவருக்கு ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கான்னு நான் நம்புறேன். அவர் நடந்ததை பார்த்து. அவர் இப்போ இல்லை, எனக்கு படத்தில் நடிக்காததுக்கு முன்னே ஜனநாதன் மூலமாக கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு பழக்கம் இல்லை. அவர் அந்த தொழிலாளர்கள்ட்ட, மக்கள்கிட்ட நடந்துக்கிற விதம் இருக்குல்ல. இப்போ படப்பிடிப்பிலே நிறைய பேர் வருக, எந்த துணை நடிகர்கள் இருந்தாலும் சரி, கூட வேலை செய்கிற தொழில்நுட்ப கலைஞர் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களா, அவர் என்ன சாப்பிட்றாரோ பக்கத்துல தான் கூப்பிட்டு கட்டாயப்படுத்தி கொடுக்குறது, அவர் என்ன குடிக்கிறாரோ. ஏன்னா இப்போ ஒரு நடிகர்னா ரொம்ப நேரம் வெயிலில் நின்றுட்டு முடியும், அவருக்கு அதிக பணமான பழச்சாறுகள் இதெல்லாம் கொடுக்கும்போது நம்மளால கொஞ்ச நேரம் போய் நிலையில நிற்க முடியும். ஆனால் அந்த காட்சியில் அப்படியே நிற்க முடியும் இல்லையா? அதை அப்படியே எல்லாத்துட்டையும் நடப்பார். யாரை வந்து நீங்கள் ஒருத்தர் செல்ஃபி எடுக்க சொன்னாலும் உண்மையிலே கட்டிப்பிடிச்சு அவனுக்கு புத்தத்தை கொடுத்து அவன் வேற இவன் வேறன்னு அந்த அடிப்படையில் அந்த சிந்தனை இல்லை. அதனால அவருக்குள்ளேயே அந்த கம்யூனிஸ்ட் இருந்ததுனால, அந்த பொது உடைமை தத்துவம் இருந்ததுனால இதுல ரொம்ப இலகுவா இருந்தது. மஞ்சு வாரியர் அந்த கேரக்டர் வந்து அந்த காலத்துல அப்படி கட்டிங் வெட்டிட்டு இருக்கிறவங்களும் ரொம்ப குறை. இந்திரா காந்தி நம்ம பார்த்துருக்கிறோம், முடிய வெட்டினதை பார்த்துருக்கிறோம். ஆனா அந்த காலத்துல அப்படி இருந்தாங்களா, யார் இவங்க அப்படின்னு
ஒரு தேட தோணுச்சு? யார் அவங்க? அந்த காலத்துக்கு போது பெரும்பாலும் முற்போக்கு பொண்ணுங்க, நீங்க ஐஎன்ஏல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்திய தேசிய படை ஆர்மி சுபாஷ் தான். அப்பயே லட்சுமி அம்மா வந்து கேப்டன் லட்சுமி எல்லாம் இருந்திருக்காங்க. கம்யூனிஸ்ட்ல எண்ணற்ற பெண்கள் இருந்திருக்காங்க. அப்ப வந்து என்னன்னா புடவையை கூட வந்து என்னன்னா நம்ம பண்பாட்டு உடையதான ஒழிய சுதந்திரமான உடை கிடையாது பெண்களுக்கு. அதனால அவங்களுக்கான உடையை போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி முடிய வந்து அந்த காலத்துல ஏன்னா அதை பராமரிக்க, ஆமா, அங்க பெண்களும் தலைமுறை வாழ்க்கை வாழும் போது அதை மெயின்டைன் பண்றதுக்குள்ள பராமரிக்கிறதுக்குள்ள முடிய அது ரொம்ப சிரமங்கிறதுனாலயே அந்த பயிற்சி எடுக்கும் போதெல்லாம் அதை முடிக்கணும், அதை எடுத்து கட்டிட்டு இருக்கணும். அப்புறம் அவங்களுக்கு அது சுதந்திர உணர்வு ஒரு அடையாளம் தேவைப்பட்டதுனால இருந்தாங்க. இங்க மணலூர் மணியம்மைன்னு ஒரு அம்மா வந்து நீங்க அது ஒரு பிராமண பெண். அவங்க இதே மாதிரி கேரக்டர் தான் இருப்பாங்க. தஞ்சாவூர் பக்கத்துல அவங்களும் இயக்கத்துல சேர்ந்துலாம் போறாங்க. அப்புறம் முரண்பட்டு வெளியே வந்தாங்க, திருப்பி இருந்தாங்க. அந்த கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன் தான் மஞ்சு வாரியர் அவர்கள். அவங்களும் வந்து என்ன அந்த கேரக்டரை உள்வாங்கிட்டு அவங்க அது இல்லாத அவங்க கேரளா இருந்ததுனால அங்க கம்யூனிஸ்டுடைய தாக்கம் வந்து அதிகம். அதெல்லாம் அவங்களுக்கு உள்ள இருந்ததுனால இயல்பா புரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்து. ஆமா, அது இல்லாத அவங்க எப்படின்னா இந்திய சினிமாவில் அதுவும் பெண் நடிகைகள் இப்போ ஆக்டர்ஸஸ் இதில் வந்து உள்வாங்கிக்கிட்டு அப்படியே வெளிப்படுத்துறது முற்போக்கு சிந்தனையோட இருக்கிறது வந்து மஞ்சு வாரியாவும் ஒருத்தர். எளிமையானவங்க. அதாவது இவ்வளவு தூரம் இருக்கிற ஒரு நடிகைகள் இன்றைக்கு தமிழ் சினிமாவோ இல்லை இந்தியாவோ எடுத்துட்டா கூட வரும்போது ஒரு பெரிய பட்டாள படுபாலத்தோடு வருவாங்க. ஜிம் மாஸ்டர் ஒருத்தர், டைட்டிஷியன் ஒருத்தர், அவங்களுக்கு கொடை பிடிக்கிறது ஒருத்தர், டச்சப் பண்ணுறது ஒருத்தர்னு. இவங்க சாதாரணமாக கம்யூனிஸ்ட் மாதிரியே ஒரு ஜோலனாபாயை தூக்கி போட்டு வந்துடுவாங்க. உண்மையிலே இதை நான் மிகைப்படுத்தவே இல்லை. எனக்கு ஆச்சரியமா இருந்தது இதுலேயே அசுரன்லேயே. அது மாதிரி தமிழில் யார் இருப்பேன்னா ஐயா நாசர், கிஷோர், பசுபதி, இவங்கெல்லாம் எப்படின்னா தன்னை வந்து நடிகராகவே தனியாக ஒரு அடையாளப்படுத்திக்கிறது இல்லை. நம்ம மக்களில் ஒருத்தர், நம்ம மட்டும் என்ன ஒரு தனித்த தன்மை இருக்கு அப்படின்னு காட்டிக்காத மேக்கப் பண்ணி நாங்கள் என்ன மேக்கப் பண்ணி வச்சிருக்கோமோ அவங்க தான். டச்சப் இது போடுறது, ஹேர் ட்ரெஸ் எல்லாமே அங்கே குழுவில் யூனிட்ல இருக்கிறவங்க தான் பயன்படுத்துவாங்க இல்லையா. தனக்குன்னு ஒரு இது இல்லை. அவங்க எளிமையாகவே அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி தமிழும் வந்து பார்த்தீங்கன்னா தூய தமிழில் பேசுவாங்க. நம்ம அது மாதிரி எது மாதிரி கொடுக்குறோமோ கேட்டால் நான் பாலக்காட்டில் தானே நான் வளர்ந்தேன், நான் தமிழ் பிறந்த நான்லாம் தகவல் அனுப்புகிறேன்னா சிறப்பாக இந்த காட்சி நடிங்க, சிறப்பு வாழ்த்துக்கள் ஏதோ ஒன்று போகிறேன்னா அவங்களும் தமிழ்லேயே தான் மெசேஜ் அனுப்புவாங்க. அதனால் இந்த படத்துக்கு வந்து அது வெற்றி அடிக்கடி சொல்லுவார் பாலுமந்திரா, சொல்லுவார் ஜெயதீஷ், ஒரு நல்ல படம் தனக்கான நடிகர்களை, தனக்கான இடத்தை, தனக்கான சூழலை அதுவே உள்வாங்கிக்கும். அதை கவனித்து நம்ம உள்ளே வச்சா போதும் அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல கதையாக இருந்ததுனால அதுவே நீங்கள் நினைச்சு விஜய் சேதுபதிலாம் நாங்கள் வெறும் 10 நாள் வாங்க தான் கூப்பிட்டு போனோம் முதல் பாதியில். நம்ம அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அப்படியே 56 நாள் ஆயிடுச்சு. ஆமாம், அவரும் அதுக்கு வந்து ஒரு கமிட்டாக இருந்தார், என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருந்தார் அவர் விஜய் சேதுபதியும். நம்ம கூப்பிட்ற நேரத்திலாம் வந்து இல்லை அப்போ தான் இந்த மாதிரியான படம் வந்து வெளியே வரும். ஏன் அப்படின்னா இது ஒரு முக்கியமான படம்னா இந்த படம் ஒரு வேளை இவங்க சொல்ற மாதிரி கமர்ஷியலாவோ அதுவாவோ வெற்றி பெறாத போயிருந்தா இந்த மாதிரியான இந்தியாவினுடைய மிக புகழ்பெற்ற இயக்குநர்கள் வெற்றிமாறனே தோத்துட்டாரு அப்படின்னு யாரும் சொல்லலாம். அப்ப நல்ல கதை இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ள போக கூடாது, வெளியே வராத பேசக்கூடாது. அதனால வெற்றி இதுக்காக வந்து அந்த யூனிட்ல எல்லாரும் ஒர்க் பண்ணியிருந்தால் கூட அதுக்காக மெனக்கெட்டு உழைச்சார். இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு மேல எடிட் பண்ணாரு. நம்ம காலையில பார்ப்போம், ஒரு வாரத்துக்கு முன்ன பார்த்தனே அதுதானு கேட்டா அது ரொம்ப லேட்டு வெற்றி படுத்தலாம். இன்னைக்கு காலையில் நீ என்ன பார்த்த, உண்மையிலேயே இன்னைக்கு காலையில் என்ன பார்த்தேன்னு நான் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அவர் அங்கேயே எடிட்டிங் ரூம்லேயே அவருக்கு பெட்டு போட்டாச்சு. அங்கேயே தான் படுத்துக்குவாரு, அங்கேயே தான் ஒர்க் பண்ணுவாரு. இல்லை ஜெய்சா அதெல்லாம் ரொம்ப பழசும்பார். மாற்றி நீங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்ன, 1 நாளைக்கு முன்ன கூட எடிட் பண்ணாரு. இது வெளியே சொன்னால் அந்த நேரத்தில் சொல்லியிருந்தா அதிர்ச்சி அடைஞ்சிடுவாங்க. ஆமாம், அதுக்கு வந்து ஒரு காரணம் இந்த கதையை உள்வாங்கி இதை புரிந்து கொண்ட தயாரிப்பாளர் ஒரு காரணம். ஏன்னா அவரே வந்து லெனினுடைய பாட்டாளி இருக்க சதி தேசிய பிரச்சனைலாம் புத்தகத்தை படித்து உள்வாங்கிற அளவுக்கு ஆகிட்டார. அதனாலதான் இந்த படம் இப்படி வர முடியுது. எல்லா ஒரு நல்ல உள்ளங்களும் அதுல இருந்ததுனால தான், அந்த பிளஸ்ஸிங் அதுல இருந்ததுனால தான் இந்த மாதிரியான ஒரு படம், இந்த மாதிரி ஒரு இயக்குனர் இருந்து இப்ப தமிழ்நாட்டினுடைய தற்கால தேவையாகவும் இருக்குது அந்த படம். மிக முக்கியமான அரசியல் படம். எனக்கு இப்ப வெற்றிமாறன் வந்து ஒரு நல்ல இயக்குனர் அது தெரியும். நம்ம முதல் படத்துல வந்து பொல்லாதவன் பாக்குறோம், வடசென்னை பாக்குறோம், மக்கள் பிரச்சனையே ஒட்டி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி மாதிரி ஒன்னா வந்து கொடுப்பாரு எப்படி பார்த்தோம். ஆனா திடீர்னு அசுரன்ல இருந்து வேற ஒரு வெற்றிமாறனா பார்க்கிறோம். அப்படி வேற ஒண்ணு வர்றாரு, விடுதலையில வேற ஒண்ணா மாறுறாரு. இந்த விடுதலை 2ல இன்னும் ஒன்னும் பிரம்மாண்டமா அப்படியே செக்க செவப்பா மாறின மாதிரி இருக்குது. அவருடைய எப்படி இந்த புரிதலோட அவர் இருந்தாரா இல்ல இதுக்காக அவரு வந்து பாலுமகேந்திரா கிட்ட இருக்கும் போதே எங்களில் ஒரு டீம் இருக்கு, நான், அவரு, மிஸ்கின், என்னன்னா எல்லாத்துக்குமே அந்த ஒரு முற்போக்கு சிந்தனை. அவரும் ஒரு
அவர் வந்து அவங்க தாத்தா வந்து 57 எலெக்ஷன்லேயே எம்எல்ஏ. அவர் யாருக்கும் தெரியாது, இளவாலதின்னு அவங்க தாத்தா. திமுக. ஆமா, அந்த குடும்பத்துல பிறந்தாரு. ஆனாலும் அவர் பிறந்தது கடலூர், வளர்ந்ததெல்லாம் ராணிப்பேட்டை, சென்னையில் இருந்தாலும் இந்த படம் தஞ்சாவூர், தருமபுரி பேசிட்டு இருக்க வசனத்தை அப்படியே கொண்டு வருவார். அவர் பிறந்ததெல்லாம் எங்கெங்கே பாருங்க, ஆனா சென்னையில வட சென்னை இதை அப்படியே கொண்டு வருவார். நீங்க ஆடுகளம் பார்த்தீங்கன்னா மதுரை சிலாங்கு அப்படியே இருக்கும், இது கோயில்பட்டி சிலாங்கு அசுரன். அது என்னன்னா அந்த அப்சர்வேஷன் தான், உள் வாங்கிக்கிறது தான் அவர். அது அப்படியே இருப்பார். நீங்க வந்து படத்துல மட்டும் இல்லை, ஈழ பிரச்சனையாக இருக்கட்டும், முற்போக்கான விஷயத்துக்கு அத்தனை பேத்துக்கு போய் பங்கெடுத்துக்குவார். ஐபிஎல் போராட்டத்தெல்லாம் இந்த காவிரி நீர் பிரச்சனைக்கு ஐபிஎல் போராட்டம் நடக்கும்போது அவர் போய் காவல்துறை அவரை தாக்கிடுச்சு. அது மாதிரி களத்துலையும் நிற்கிறவர் அவரு. அது இல்லாத இது வராது. சிஏ எதிர்ப்பு போராட்டம் வட சென்னையில் நடக்கும்போது சென்னை சாகின் அங்க போயிருக்கும்போது நான் பார்த்தேன். நீங்க பாத்தீங்க, அமீர் அண்ணா அவரு எல்லாம் அந்த மாதிரி நேரம் கிடைக்கும் போது அந்த மாதிரி களத்துலயும் போய் நிக்கிறவர். ஆனா என்ன இப்ப சொல்லுவாருன்னா, நம்ம வேலை படம் எடுக்கிறது, அதுல நம்ம இதை காமிப்போம். அப்புறம் ஒரு சார்பா சொல்ல மாட்டார். அவருக்கு அந்த நம்ம கருத்தை சொல்லிடுவோம், மக்கள் அதுல இருந்து எடுத்துக்கிட்டோம். இந்த கருத்து திணிப்பின்னு அவர்கிட்ட இருக்காது, இந்த பிரச்சார நெடி இருக்காது. அதெல்லாம் காட்சிப்படுத்தி வெகுஜன சினிமாவில் கொண்டு வந்து வெகுஜனமயப்படுத்துறதுக்கான கலையினுடைய ஆளுமை இருக்கு இல்லைங்களா, அந்த கிராஃப்ட் அவருக்கு எளிமையா கை கூடிடுச்சு. பொல்லாதொன்று இருக்கும்போது இருக்க வெற்றிமாறன் தான் அவரு. ஆனா ஒவ்வொரு படைப்பும் அவரை தூக்கி இங்க கொண்டு வந்துருச்சு. நீங்க விசாரணையே அவர் என்னுடைய பெஸ்ட் ஒர்க்கும்பார். என் படத்துலயே அவரு சொல்லுவார். ஆனா ஒவ்வொரு படமும் நமக்கு அப்படி இருக்கும். அவரு சொல்றது வந்து எனக்கு பெஸ்ட் வந்து இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தா அசுரன் வேற வடசென்னை படம் எடுக்கும்போது அதுக்கு அந்த நேரத்தில் 8 வழி சாலை பிரச்சனை நாங்கள் ஆரம்பிக்கும் போது இல்லை. ஆனால் யதார்த்தமா அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. அதே மாதிரி அசுரன் எடுக்கும்போது பஞ்சமி நிலம் குறித்து பெரிய பிரச்சனையை சட்டசபையிலே பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ ஒரு படைப்பு வந்து எப்படி ஒரு சொல் விளைவுகளை ஏற்படுத்த சொல் வீணுங்கிறான சேகரா, அந்த மாதிரி ஒவ்வொரு படைப்பும் மக்களுக்கு விவாதத்தை உட்படுத்தி அவனுக்கு ஒரு விழிப்புணர்வை அடைய வைக்குது. அசுரன் படம் ஏதோ ஒரு ஊர்ல பார்த்துட்டு ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காரு, இங்க வந்து தங்கியிருக்காரு. தான் பையனை படம் பார்த்துட்டு வரும்போது அவரால் தான் காரில் போகாத ஓட்டுநரை ஓட்ட சொல்லிட்டு அந்த பையனை தோல் மேலே உட்கார வச்சுட்டு வரும்போது, டேய் நம்ம தாத்தா நம்ம பாட்டம் முப்பாட்டம் பண்ணதை நம்ம பண்ணக்கூடாதுடா, நம்ம வந்து எது நியாயமா தானடா பண்ணணும்னு ஒருத்தன் ஒரு பையன்கிட்ட சொல்ல வைக்குதுன்னா அதுதானே படைப்பினுடைய நோக்கமே. அதானே அதை அது செய்யுது. செய்யும் போது அப்போ பொறுப்பு அவர் கூடுதலாயிடுது. இப்போ சாதாரணமாக ஒரு படம் பண்ணலாம், கமர்ஷியலாக ஒரு பாட்டு வைக்கலாம், காதெல்லாம் அவருக்கு நல்லா வரும், நகைச்சுவையுமே அவருக்கு நல்லா வரும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இவர் நம்ம சூரிக்கு எடுக்கப்பட்ட இது வந்து அதுக்கு முன்னே அது ஒரு நகைச்சுவை கதை தான். முத்துமாருடைய கவிதை ஒன்று காரைக்குடியில் நடக்கிற மாதிரி ஒரு கதையை தான் நாங்கள் அதை தேர்ந்தெடுத்தது. அதுக்கப்புறம் வேற ஒரு கதை எடுக்கலாம்னா அந்த கொரோனா காலகட்டமாச்சு, பாஸ்போர்ட் விசாலாம் வெளிநாட்டில் வந்து நமக்கு அனுமதி கொடுக்கல. அப்போ இந்த கதையை பண்ண ஆரம்பிச்சுது. அப்போ பொறுப்பு கூடுது இல்லையா. ஒவ்வொரு படத்துக்குமான வெற்றிமாறனுடைய சமூகம் கொடுக்குற அங்கீகாரம், நம்ம படத்தில் வர டயலாக் மாதிரி மக்களுக்கு உழைக்கிறவர் மக்கள் கைவிட மாட்டாருங்கிற மாதிரி மக்கள் வந்து வெற்றிமாறன் இருந்து இந்த படம் தயாராகியே வந்துட்டான். அவன் திரையரங்கே சொல்லணும், வெற்றிமாறன் படம்னா அப்புறம் இப்படிதான்ப்பா இருக்கான், இப்படிதான் பார்க்கணும், இதை தான் இதுல இதுக்கு மேல வேற என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. அதனால அப்ப பொறுப்பு கூடுதலாக அவர் இன்னும் மாரல்ல விடாத எடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அவருக்கு அதிகமா இருக்கிறதுனால ஒவ்வொரு படைப்பும் கூடுதலா போயிடுது. எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமாவில் தொடர்ச்சியா 7 படங்களை வெற்றி கொடுத்த ஒரே இயக்குனர் தான். ஆமா, பாரதிராஜா 5 படம். ஆமா, நமக்கு அதுல கூட ஒரு கோச்சர் வெற்றியா அதை சொல்லிக்க மாட்டாரு. எந்த இடத்துலயும் அவருடைய வெற்றி அவர் தலைக்கு ஏற்றிக்கிட்டதே இல்லை. ஐயோ இது சுமாரா எடுத்துருங்கன்னு தான் சொல்லுவாரு. இன்னொன்னு எனக்கு வேலையே தெரியாதுன்னு சொல்லுவாரு. அதை யாரும் நம்பிடக்கூடாது. ஒரு படம் எடுத்துட்டு இருக்கும்போது வட சென்னை போய் ஒரு முக்கியமான புகழ்பெற்ற இயக்குனர், அதுவும் ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்த இயக்குனர் என்கிட்ட வந்து பேசி வெற்றிமாறன் சேர்த்தோடு வேலை செய்ய ஆர்வமா இருக்குங்கும் போது நான் போய் கேட்குறேன், என்ன வெற்றி இந்த மாதிரி சொல்றாங்க. வேணாம் ஜெயசி, நமக்கு வேலை தெரியாத விஷயம் அவருக்கு தெரிஞ்சிடும். அதாவது அவ்வளவு வந்து ஒரு இதா இருப்பாரு. அதே மாதிரி ஒரு படத்தை எடுத்து இது கண்டிப்பா ஓடிடும்பா, இது நம்ம தான் ஆக சிறந்ததா வச்சுட்டோம் அப்படின்னு அந்த பெருமை அடிச்சுட்டே கிடையாது. இல்ல அப்படி தோணிருச்சுன்னா தான் மறுபடியும் எடிட் பண்ணவே மாட்டாங்களா. சில இடத்துல நான் வந்து நிறைய படம், நான் 95 இருந்து சினிமாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு ஷார்ட்டோ இல்லை ஒரு அந்த சீனை எடுத்து முடிச்சா ஒரு நல்ல பெயிண்டிங் பண்ணிட்டா எப்படி ஒரு இது இருக்கும், ஒரு கவிதை எழுதிட்டா ஒரு புலங்காயுது, நான்லாம் ஒரு சின்ன செயலை செஞ்சுட்டேன்னு வச்சுங்க, காருக்குள்ளே ஜெயிஸ் அப்படிலாம் இதுமே. அந்த மாதிரிலாம் வெற்றி அந்த நீங்க அசூரன்ல வந்து டேய் படிக்கணும்டா, நல்லா பணம் இருந்தா எடுத்துவாங்க, நிலம் இருந்தா பிடிப்பாங்க, படிப்பை மட்டும்தான் எடுக்க முடியாது சொல்லலாம். அப்படி அங்க சும்மா சாதாரணமா ரெயின் எஃபெக்ட் பண்ணிட்டு இருந்து வர்றதுக்கு வண்டி வர்றது லேட் ஆச்சு, அந்த நேரத்தில் உட்காந்து எழுதுறது. அதனால அது எவ்வளவு பெரிய இதாகிடுச்சு. அப்ப கூட நம்ம இப்படி ஒன்று எடுத்துட்டோம்னா ஒரு ஆர்கசம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் அவரு எங்ககிட்ட பேசுறதுல ஐயோ இதுல சூப்பர் ஆகிட்டேன் ஜெகதீஷ் அப்பலாம் சொன்னதான் அந்த படத்தோட ஹைலைட். ஆமா, என்ன சொல்லுவாருன்னா இதெல்லாம் படத்துல வராது, வாங்க விஜய் சேதுபதிக்கு அப்படி இருக்கும், என்னங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சு இந்த படத்துல வராதுங்கிறாரு. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல எப்படியா ஒரு ஷார்ட்டாவது வச்சிருவாரு.
நீங்கள் படம் எடுக்கும் போது வேறையாக இருக்கும், எடிட்டிங் டேபிள் வேறையாக இருக்கும். நீங்கள் பார்த்தா நிறையா ஒரு படத்தில் சில நான் சிங்க்லாம் இருக்கும், வேற ஏதோ பேசியிருப்போம், அந்த நேரத்தில் வந்து மாற்றுவார். அவ்வளோ ஒரு கூடுதல் பொறுப்போட சமூக சிந்தனையோட இருக்கிறவர் தான் வெற்றி. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியில் நிறைய சீன்ஸ் தூக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு அங்கங்கே பேசு பொருளாக மாறி இருந்தது. இவ்வளோ 8 நிமிஷம் தூக்கிட்டாங்க அப்படிலாம் வந்தது. சென்சார் போர்டில் நிறைய கட் பண்ணிட்டாங்க அப்படியான இதெல்லாம் வந்தது. அப்படி நடந்ததா? ஒரு படம் நம்ம எவ்வளோ நேரம் பார்க்குறோம்? அதிகபட்சம் 3 மணி நேரம் பார்க்குறோம். ஆனால் நம்ம 20 மணி நேரம் 25 மணி நேரம் எடுப்போம். சொல்கிறேன், ஏன்னா நீ டிஜிட்டல் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னெல்லாம் ஃபிலிம் இருக்கும், 400 அடி கேன் வந்து 10,000 ரூபா 12,000 ரூபாலாம் இருக்கும். அப்போ வந்து இன்னைக்கு வந்து நமக்கு படைப்பாளிகளுக்கான சுதந்திரம் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்ததுனால அப்படியே எடுத்து அங்கேயே போட்டு வெற்றுவோம். அது என்னன்னா, இப்போ இவரை மாதிரியான இயக்குநர்களுக்கு, பெயர் வாங்கிய புகழ்பெற்ற இயக்குநர்களுக்கு அடுத்த படமும் இன்னும் சிறப்பாக கொடுக்கணும். முந்தினோடைய படத்தை விட ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க இல்லையா? அப்படிங்கும்போது சரி எல்லாம் டேபிளில் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எடுக்கும்போது எல்லாமே நல்லாவா தெரியும். அப்போ நம்ம வந்து நீங்கள் என்னதான் உங்களுக்கு சுவையான உணவு எதாக இருந்தாலும் நீங்கள் வயிறு கொள்கிற அளவுக்கு தான் சாப்பிடணும், இன்னும் வாந்தி எடுத்து தான் போகணும். அது வந்து ஒரு இயக்குனருக்கு அவருக்கு வந்து அந்த நுட்பம் கைகூடிடுச்சு. இவ்வளோதான் போகுது, 8 நிமிஷம் இல்லை, எவ்வளோ தூரம் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற வருஷன் வேறையாக இருக்கும். நாங்கள் ரோட்டர்டாமில் போய் காட்டின படம் வேறையாக இருக்கும், இப்போ இருக்க படம் வேறையாக இருக்கும். ஓடிடியில் பாருங்கள் வரப்போகுது, இந்த படத்தை விட அப்படியே அது வேறு படமாக இருக்கும். அதனால் அது எவ்வளவு தேவையோ அது எல்லாத்தையும் பொறுத்து இருக்கு. இன்னொருத்தர் நான் படம் எடுத்து எனக்கு எல்லாமே நல்லா இருக்குதான் தோணும் ஒரு இயக்குனருக்கு. பார்வையாளனுக்கு திகட்டாத அளவுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த படத்துக்குள்ளே வைக்கணும். நீங்கள் இப்போ 4 மணி நேரம், இப்போ JF Kennedy படம் 4.5 மணி நேரம், அதே மாதிரி இப்போ வச்ச எல்லாத்தையும் தூக்கி வச்சா 6 மணி படம் கூட இருக்கும். நாங்கள் வந்து ரோட்டர்டாமில் காமிக்கும் போது 4.5 மணி நேரம் 4.5 மணி நேரம் இருந்தது படம், ஒரு பார்ட்டே ஒரு இடைவேளை. அது மாதிரி வைக்க முடியுங்களா? 4 ஷோ ஓட்டி ஆகணும், வியாபாரம் சந்தர்ப்பத்து இருக்கு. சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், தணிக்கை என்பதே அந்தந்த ஆளுகிற அரசு வருகிற போது அவரவர்களுக்கான சித்தாந்தத்துக்கு பாதிப்படையாத பார்த்துக்கிறது தான் தணிக்கை. ஆனால் இந்த பொறுத்த வரைக்கும் அது வெற்றி எப்பயுமே தெளிவாக இருப்பார். நீங்கள் மற்ற இயக்குனருடைய படங்களுக்கும் வெற்றிமாறனுடைய பார்த்தா மற்ற டைரக்டர்லாம் சொல்லுவாங்க, என்ன வெற்றி உன் படத்துக்கு சென்சார் இருக்குதா இல்லையா? வட சென்னைனா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அறிமுகமாகிற காட்சியில் போடா அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை தான் வரும். அது மக்கள் மொழி. என்னை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தைங்கிறது வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வாங்கன்னு திட்டுறதே கூட கெட்ட வார்த்தை தான். அதை அந்த தணிக்கைத்துறையை அனுமதிச்சிருக்கோம். மற்ற இயக்குனர்லாம் சொல்லுவாங்க, என்ன வெற்றி உன் படத்தை மட்டும் எதுவுமே கண்டு காசு போட்டுறாங்கன்னு. அது எப்பயுமே வெற்றி தெளிவாக சொல்லுவார். பாருங்க, நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுறோம், கபடியோ ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ, அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த கட்டமைப்புக்குள்ள அந்த ரூல்ஸ்குள்ள இருந்துக்கிட்டு எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா முடியுமோ அப்படிதான் போறான்னு முடிவே. நான் சொல்றதெல்லாம் வைக்கிட்டா படமே வராது. ஆனா அதுக்கு தயாரா எடுத்துட்டு போவாரு. பார்க்குறவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்க இது வரைக்கும் அந்த தமிழ் சினிமாவில் எவ்வளவோ இதெல்லாம் வந்து வசனங்கள்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. படம் குற்ற பரம்பரைலாம் இது வரைக்கும் வராத அளவுக்கு இருக்குது. அதுதான் வெற்றியினுடைய டாக்டிக்ஸ். அந்த அமைப்புக்கு உட்பட்டு அவர்களே ஏற்றுக்கொள்கிற மாதிரி வைத்து மக்களுக்கு அது ஒரு புரட்சிகரமான வசனமாவோ கருத்தாவோ இருக்குங்கிற மாதிரி எடுக்கிறதா அவருடைய நுட்பமே. அதனால சென்சார் போர்டு அது வேலையை செஞ்சுது. ஆனா அதை மீறி இவ்வளவு வந்ததே சில இடங்கள்ல கொஞ்சம் லேட்டா ஜம்ப் ஆனது. ஆமா, இப்ப நீங்க வந்து சென்சார் போர்டு ஊடல இல்ல லேட் ஆயிருந்தா என்ன பண்ணிருக்கோம்? இந்த நாள் இருக்குல்ல, இந்த ரிலீஸ் தேதிங்கிறது ஒரு படத்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னு வச்சுங்க, மழை காலமா இருக்கு, இதுக்கு முன்ன பண்ணியிருந்தா இல்ல விட்டுட்டு நாம திருப்பி டெல்லி கிள்ளி பார்த்தா எத்தனை பேருடைய ஒரு வாரம் முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா எப்படி பார்க்க முடியாது. ஆமா, அதனால நமக்கு தான் இது இல்லைன்னா கூட ஓடிடி இருக்க அப்படின்ட்டு அதிகபட்சமா அது என்ன அனுமதிச்சதோ அது அனுமதிச்சதோ, அவங்க கிட்ட இருந்து என்ன அதிகமா வாங்கினாரோ அதை வெற்றி வாங்கியிருக்காரு. அதனாலதான் இது இந்த படமா வந்திருக்கு. அது கட்டுப்பாடான ஒரு அமைப்பு தான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது படைப்புக்கு ஏற்ற மாதிரி தளர்த்தணும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சென்சாருங்கிறது வந்து அவரவர்கள் ஆளுகிற இதுக்கு ஏற்ற மாதிரி. இதுல என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி அந்த இதெல்லாம் பிளர் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, கட்சிக்காரங்க ஏன் நம்மளை வந்து என் கட்சியை பயன்படுத்தி கேட்க போறாங்க, கொண்டாட போறாங்க. அதுல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஐயோ, அரிவாள் சித்திகள் தெரியலையே அப்படின்ட்டு. அதெல்லாம் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வந்த வரைக்குமே ஒரு சிறப்பான விஷயம் தான். கௌதம் மேனன், சூரி இவங்கெல்லாம் முதல் பாதியில வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்தினாங்க. 2ஆம் பாதியில அவங்க காணாம போயிட்டாங்களோ. சூர்யாவது கடைசியில கிளைமேக்ஸுக்கு வராரு. கௌதம் மேனன்லாம் அங்கங்க சின்ன சின்னதா கெஸ்ட் ரோல் மாதிரி. நீங்க அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா அப்படிதான். இதுல என்ன கௌதம் மேனன் தான் நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவர் தான் அந்த பியூரோக்ரசி. அதாவது வந்து நீங்க வந்து இப்ப அண்ணன் இளவரசர் இருக்காரு, அது உங்களுக்கு உறுதியா சொல்லணும்னா ஏணிப்படிகள்னு ஒரு நாவல் மலையாளத்துல. அன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது முதல் முறையா 57 கம்யூனிஸ்ட் கட்சி நம்பூதிரி பாரதி தலைமையில ஆட்சி பிடிக்குது. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி பிடிச்ச முதல் மாநிலம் அதுதான்.
அந்த அந்த நாவலில் அது வரும் மறைமுகமா. நாம் வந்து காங்கிரஸ் எடுத்துக்கிட்டே இருந்தோம், பிடிச்சிட்டோம், இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி வந்து எல்லாத்தையும் மாற்றுங்க அப்படிம்பாருங்க. அப்போ அங்கே இருக்க தலைமையில், டேய் நமக்கு ஆட்சியை பற்றி தெரியாது, அரசை பற்றி தெரியாது, இப்போ தான் வந்திருக்கோம், ஆட்சி மாற்றம் நடந்துருச்சுடா, இந்த அமைப்பு அப்படியே நம்ம வச்சுக்கிட்டு தான் முன்னேறணுன்னு. அதில் ஒருத்தன் சாதாரணமாக எழுத்துறா இருந்தது, தலைமை செயலாளர் ஆகிறது தான் அந்த கதை, அந்த ஏணிப்படிகள் நாவல். நான் 25 வருஷத்துக்கு முன்னே படிச்சுது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வெற்றியினுடைய எனக்கு அவருடைய ஆச்சரியம், அவருக்கு தெரியுமோ படித்தாரான்னு தெரில. நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து அந்த விடுதலை நகர்னு ஒரு நகரில் எல்லாம் குடிசை போடுவாங்க. ஒருத்தர் வந்து சொல்லுவார், இதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்துல எழுதி கொடுத்துட்டு போயிட்டானுவே அப்படின்னு. அங்கே ஒரு கலெக்டர் வருவார். அது எத்தனை பேர் கவனிச்சாங்க தெரியல. அது ராஜீவ் மேனனுடைய சின்ன வயசு உருவமாக இருக்கும் பாருங்க. இப்போ நான் சொன்னதால தான் தெரியுது என்ன. ஆனால் அதுக்காக போட்டு ராஜீவ் மேனன் மாதிரியே ஒரு தம்பியை பிடிச்சி அப்போ கலெக்டர் மாதிரி அது இது பண்ண மாட்டார். வாங்கப்பா போகலாம், அது லீகலாக நீ பார்த்துக்கம்பாரு, மக்கள் அடித்து வரட்ட மாட்டார். அதுக்கப்புறம் இந்த அமைப்பு எப்படி ஒருத்தரை வரும்போதெல்லாம் கொண்டு வந்து எங்கே வைக்கிது பாருங்க. ஆமா, ஒரு எம்எல்ஏ எம்பி சேர்மன்லாம் நான் தான் போட்டு வாக்கடிச்சு தேர்ந்தெடுக்க முடியும் 5 வருஷத்துக்கு ஒரு தடையோ, இல்லை அது எந்த வருஷம் சொல்லுதோ அது வரைக்கும். ஆனால் அரசு அதிகாரிகளை நான் தேர்ந்தெடுக்க முடியாது, அமைப்பு தான் தேர்ந்தெடுக்கும். அது சாதாரணமாக பேரூராட்சி இருக்கிற பிடிஓலேருந்து தலைமை நிலை செயலாளர் IAS IPS வரைக்குமே நான் தேர்ந்தெடுக்க முடியாது. அப்போ இந்த அரசை நடத்துவது இன்றைக்கு இருக்க இந்திய அரசியல் அமைப்பின் சட்ட பிரகாரம் எப்படி முதலமைச்சர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லையோ அதை வந்து நம்ம பார்க்கும்போது, படம் பார்க்கும்போது இப்போ எனக்கு உணர்த்துது. நான் அதிலேயே வேலை செஞ்சிருந்தால் கூட இப்போ அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு இன்னும் வெவ்வேறு மாதிரியான இது வருது. ராஜீவ் செக்ரட்டரி தான் அதை ஃபுல்லா மொத்தமா டைரக்ஷன் பண்றாரு படம் முழுக்க. ஆமா, அதை ஒரு அதிகாரி நினைச்சா அந்த அரசாங்கத்தை நடத்துகிற அந்த முதலமைச்சரோ இல்லை இப்போ நம்ம ஒரு ஊரில் இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் தானே அந்த மாவட்டத்தினுடைய இதாக இருக்காங்க. மாவட்டத்துக்குன்னு யாராவது ஒரு அரசியல்வாதி இருக்க முடியுமா? ஒரு தொகுதிக்கு இருக்கிறாங்க, இல்லை பாராளுமன்றத்துக்கு இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்திய அரசியல் மாவட்டங்கிறது வந்து இப்போ சேலம் மாவட்டம்லாம் 11 தொகுதி இருக்குது, 3 பாராளுமன்றம் இருக்குது. வேலூர் தான் பெருசாக இருந்தது, 13 தொகுதி இருக்குது. அது சில இடம்லாம் இப்போ பெரம்பலூர்லாம் 2 தொகுதி, அரியலூர்லாம் 2 தொகுதி தான் ஒரு மாவட்டமாக இருக்குது. ஆனால் அந்த 2 தொகுதிக்கும் ஒரு அமைச்சர் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனால் ஒரு தலைவர் இருக்கார் பாருங்க, மாவட்ட ஆட்சியர், அவங்க தான் வலுவான ஆட்கள். இந்த சிஸ்டம், இந்த அமைப்பை நடத்திட்டு போறவங்க தான், அமைப்புக்கு உட்படுத்தப்பட்டவங்க தான் இவங்களே. அப்போ அவங்க தான் ஆளும் வர்க்கம்னாவே அவங்க தான். அவங்க எப்பயுமே இந்த உலகத்தில் எந்த நாட்டிலாருந்து சரி, இங்கே இருக்கிற முதலாளிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் கார்பரேட் பெரும் முதலாளிகளுக்கும் வேலை செய்வதற்காக, திட்டம் தீட்டுவதற்காக நீங்கள் இப்போ ஒரு அமைப்பு எப்படி இயங்கும்? லெஜிஸ்லேட்டிவ், சட்டம் இயற்றுகிற முறை, அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்ஸிக்யூட்டிவ், இவங்க 2 பேத்துக்கும் பிரச்சனை வந்தால் இருக்கிற ஜுடிஷரி, இது 3மே இன்றைக்கு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதில் இருக்கிற இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் இப்போ போராடுற முற்போக்குவாதிகளுக்கு ஒரு ஜாமீன் கொடுக்குறதோ வெளியிடாததோ சட்டத்தின் மூலமாக, அந்த மாதிரி இந்த இந்திய திரையுலகில் இருக்கிற 1-2 விரலுட்டு கூடிய இந்த மாதிரியான முற்போக்கு சிந்தனை உள்ள இயக்குநர்கள் தான் இந்த மாதிரி படத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது தான் ஓரளவுக்கு இந்த சமூகம் பாதுகாக்கப்படுதா நான் நினைக்கிறேன். தத்துவம் இல்லாத தலைவர் ரசிகர் மன்றத்தை உருவாக்குவாங்க அப்படின்னு ஒண்ணு. யார் அந்த தத்துவம் இல்லாத தலைவர்னு இங்க பலரையும் எடுத்து வச்சுக்கிட்டு பேசுறாங்க, விவாதிக்கிறாங்க. யார மனசுல வச்சு சொல்லி படத்துக்காக நிறைய படிச்சார். இப்போ எங்கெல்லாம் என் வீட்டிலே சின்ன வயசுலேருந்தே நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான்லாம் 12வது கல்லூரி வரதுக்கு முன்னே மூலதனத்தை படிச்சிட்டேன்னு சொன்னால் பார்த்துட்டேன். அப்போ இருந்த படிக்கணும், சும்மா அது பெருமைக்கு படிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் தியாக அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை அதுக்குள்ள சின்ன சின்ன இதாக இருக்கும். ஜமதகனின்னு ஒருத்தர் பண்ணா இருந்தது. இன்னும் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அப்போலாம் புரியாது. கதை புத்தகம் நாவல் வரும் ஊரில், ரஷ்யாவிலேருந்து எங்கள் சோவியத் நாட்டு புத்தகம், ராதுகா பதிப்பகத்திலேருந்து மாஸ்கோவிலேருந்து அந்த இது வரும். வெற்றி வந்து அந்த நேரத்தில் இந்த படத்துக்காக எல்லாத்தையுமே படித்தார். நீங்கள் மார்க்ஸோடைய மார்க்ஸ் எங்கல்ஸ் கலெக்டர்ஸ், லெனினுடைய தேர்வு நூல்கள், குரங்கிலிருந்து மனிதனுடைய உழைப்பு பாத்திரம் என்ன, தனி சொத்து அரசு, குடும்பம் தனி சொத்து அரசு, இதில் புரட்சியின் பங்கு என்ன, தேசிய விடுதலை மார்க்ஸ் லெனின் என்ன சொல்றது, ஸ்டாலின் என்ன சொல்றாரு, எல்லாத்தையுமே படிச்சாரு. அதனுடைய விளைவு தான் அதை வந்து சொல்லுது. என்ன ரசிகனுக்கும் கட்சி கேடர், கட்சி ஊழியர்களுக்கும் என்ன வித்தியாசம்? கட்சி ஊழியராக இருந்தா, இந்த மாதிரி அமைப்பு சார்ந்த கட்சி ஊழியராக இருந்தா தலைமை தப்பு பண்ணா அவன் தட்டி கேட்பான். குறை சொல்லுவதற்குமான உரிமை கட்சி ஊழியர்களுக்கு உண்டு. ஆனா ரசிகனா இருக்குவன் அவர் எதை நினைச்சாலும், யாரு எதை செஞ்சாலும் ஏத்துக்கிற பக்குவம் உள்ளதான் ரசிகன். அவன் குறையை சுட்டி காட்ட மாட்டான், சுட்டி காட்ட முடியாது, அதுக்கான சிந்தனையும் அவனுக்கு இருக்காது. அதனுடைய அர்த்தமா தான் அவர் அப்படி வச்சிருக்காரு ஒழிய. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க,
விஜய் தான் சொல்லிட்டாரு வெற்றின்னு. இந்த வந்து நாங்க 2 வருஷத்துக்கு முன்னே இந்த டயலாக் வச்சு இந்த படத்தை எடுத்தோம். கட்சி ஆரம்பிச்சா அவர் இப்ப 6 மாசம் ஆகுது, மாநாடு நடத்தி இப்பதான் நான் செப்டம்பர்ல மாநாடு நடத்துறாரு. அவரை வச்சு இப்படி ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு, இப்படி சொல்லுங்கிறதுக்கு எடுத்துப்பாரு. பொதுவா அவருடைய சிந்தனையினுடைய விளைச்சல் தான் அந்த தத்துவம் இல்லாத தலைவர்கள்னு. அது தத்துவம் இல்லாத தலைவர்கள் அப்படி இருப்பாங்க. தத்துவத்தோட வரவங்களை கூட தலைவர்கள் சரியில்லைன்னா ரசிகர்களா மாத்திட முடியும். நிறைய இடத்துல அது வந்து பாக்குறோம். அதனால அந்த வசனம் வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லுவதில்லை, பொதுவாக சொல்றேன். ஏன்னா ஒரு தத்துவம் தான் வந்து ஒரு சமூகத்தையே அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போவோம். தலைவர்கள்ங்கிறது அந்த பாத்திரம் தான், அப்பப்ப வந்துட்டு போறது தானே வழிய. இப்ப நீங்க ஆர்எஸ்எஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, ரெண்டும் நேர் எதிர் சித்தாந்தம் உடையது. ஆனா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வலிமை கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கா அப்படின்னா யதார்த்தம் சொன்னா இல்லை. ஏன்னா அவன் அமைப்பு வலிமையா இருக்கான், அவன் நோக்கம் தவறா இருக்குது நம்மளுடைய பார்வையில. அங்க யாரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச எட்கோவர் மூஞ்ச அவங்களை தவிர இப்ப இருக்க மோகன் பகவத் தவிர நடுவில் இருக்க யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கு. இப்ப பாலகிருஷ்ணன் இருக்காரு, அப்ப சங்கரையா இருந்தாரு. பொதுமக்களுக்கு தெரியாதுங்க அடுத்த தலைவர் யாருன்னா, அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதை தான் சொல்றோம். இப்ப கம்யூனிஸ்டுகளோ திராவிட இயக்கங்களோ நல்ல கொள்கை தான், அதான் கம்யூனிஸ்ட் வேற கம்யூனிஸ்டுகள் வேறன்னு சொன்னோம். அதை தான் கடைபிடிக்காதனால தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இந்த அளவுக்கு சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலைங்கிறோம். கம்யூனிஸ்டுகளும் அதான் சொல்றாங்க. தீக்காவும் இல்லை. எங்க வீட்டுல எல்லாம் கம்யூனிஸ்டுகள் இருந்தாலும் கூட நாங்கெல்லாம் நான் இல்லை, எல்லாமே எங்க அண்ணன் தம்பி பெரிய சித்தமெல்லாம் சொந்த சாதியில தான் திருமணம் பண்றோம். அகமன முறை ஒழிக்காமல் நீ எப்படி சாதியை ஒழிப்ப? அது யாரா இருந்தாலும் சரி, சமூக நேசியர் பேசுற திக திமுகவா இருந்தாலும் சரி, பொருளாதார விடயத்தில் பேசுற கம்யூனிஸ்டுகளா இருந்தாலும் சரி, அதை நாம குறைந்தபட்சம் கட்சி ஊழியர்களாவது கடைபிடிக்கணும். அப்பதான் நம்ம வந்து அந்த சமூக பொருளாதார அரசியல் விடுதலை நோக்கி போக முடியும். வெறும் பேச்சு மட்டும் பேசிட்டு இருந்தா அதை தான் அதுல சொல்ற வர்றாரு, தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை உருவாக்குவார்கள். இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப கவர்ந்தது, இது சிவப்பு முழுக்க முழுக்க கம்யூனிசம், கம்யூனிஸ்டுகள் அவர்களுடைய கட்சிக்குள்ள இருக்கிற முரண்பாடு வெளியே வர்றாங்க. தமிழ் தேசிய விடுதலை, ஆயுத போராட்டம், இப்படியான பரிமாணத்துக்குள்ள ஆங்காங்கே கருப்பையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. கருப்போட பங்கு, கருப்பு சட்டையோடைய பங்களிப்பு எல்லாம் வந்து சொல்லிட்டே இருக்கிறீங்க. எதனால அதை இணைக்கணும்னு நினைச்சீங்க? வெற்றி வந்து எப்படின்னா, எல்லா கருத்தியல் கொண்டவர்களும் அதில் முற்போக்கான சிந்தனை கொண்டவர்கள், இந்த மக்களுக்காக உழைப்பவர்கள் யாருமே நம்ம அப்புறப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை உள்ள. அதனால்தான் அவர் திருப்பி அதிலேயே சொல்லுவார் வசனத்துல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போறாங்க எல்லாருமே நம்ம தலைவர்கள் தான் அப்படின்ட்டு. கீழ் அந்த தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக அன்றைக்கு, ஏன்னா திக ஆரம்பிச்சது 1944, திமுக ஆரம்பிச்சது 49, 44, 37, 38 பிஎஸ்ஆர் சீனிவாசராவ் அங்க வந்துட்டார். அதுக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் அங்க ஆக்கோ கான் சொல்லும் ஏகே கஸ்தூரிரங்கன் அவர்கள் திராவிடர் விவசாய சங்கத்தை கட்டி அங்க மக்களுக்காக அவரும் போராடி இருக்காரு. அப்ப சில முரண்பாடுகள்லாம் அந்த திகாவே வந்திருக்குது, அது இப்ப தேவையில்லை. அதுக்கப்புறம் அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில 10,000 பேரோட சேர்ந்து அங்கேயும் முரண்பட்டு தமிழர் தன்மான பேரவைன்னு ஆரம்பிச்சார். அப்ப நீங்க இப்ப மட்டும் சொல்ல, அசூரன்லயே சொல்லிருப்பாரு, எல்லாம் படம் பார்த்தா தெரியும். அது சவப்பு துண்டு போட்டிருப்பாரு யாரு, இவரு பிரகாஷ்ராஜ் அவர்கள். அப்ப வந்து ஒவ்வொரு வீட்டு காலியா கும்பிட்டு வருவாரு தனுஷ் அவர்கள், மன்னிச்சிருங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு வரும்போது ஒரு கருப்பு சாரையிட்ட போட்டு ஒரு பையன் நிற்பான், தண்ணி கொடுங்கம்மா. அதாவது பாரு, அவன் சின்ன பையனா இருப்பான். கம்யூனிஸ்டுகள் கொஞ்சம் சீனியர்களாக இருந்து, ஏன்னா அது 1925 ஆரம்பிச்ச கட்சி, போராடுகிற போது அங்க இருக்க இளைஞர்கள் அந்த இடத்துல ஒரு சாதி பொறுப்பு பேசி அங்க அதை ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு தண்ணி கொடுக்குறாங்கிறது குறியீடு அங்க வச்சிருப்பார். அதே தான் இந்த படத்தை சொல்லிருக்காரு. கம்யூனிஸ்டுகள் போராடினா கூட அந்த கல்யாணத்துல அந்த டயலாக்ல கருப்பு சிவப்பு ஊருக்குள்ள வராதுக்கு முன்னே எல்லாம் ஒண்ணு மண்ணுமா தாண்டா இருந்தோம் அப்படின்னு பேசுவாங்க. ஆமா, அதாவது இங்க இருக்கிற ஒரு சிக்கல் என்னன்னா, ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டதுனால இன்னொரு சித்தாந்தத்தை நீ வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேர் எதிரான சித்தாந்தத்தை வந்து இப்ப என்ன கருத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ், பிஜேபி இவங்களை இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. இன்னும் நீங்க சொல்ல போனா அந்த காலகட்டத்துல அது இப்பதானே பிஜேபி, அப்ப ஜனசங்கமா இருந்தது. ஒவ்வொரு கட்சியிலும் காங்கிரஸ்ல இருந்துகிட்டே தான் சோசியலிஸ்ட் பார்ட்டியா கம்யூனிஸ்ட் இயங்குது. காங்கிரஸ்ல இருந்துகிட்டே தான் தமிழரசு கழகம் மாப்போசி இயங்கினாரு. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்ப அது அனுமதிச்சுது. நீங்க வந்து நேர் எதிர் சித்தாந்தம் இல்லாத நட்பு முரண் பகை முரண் இருக்குது. நட்பு முரண் எல்லாம் நீங்க வந்து அனுசரிக்காத, அவனை வெறுத்து நீங்க உங்களை தனிமைப்படுத்தி கொண்டால் எந்த சித்தாந்தமும் வெல்ல முடியாது. ஏன்னா நீ குறுகிய ஆளாயிடுவ. நீ என்னதான் முற்போக்கு பேசினா இன்னொரு சக மனிதனை நேசிக்கணும்ல. எந்த சித்தாந்தத்தின் பேராலும் ஒரு உயிர் போயிடக்கூடாதுங்கிறது தான்
நம்மளுடைய நோக்கம். அது கம்யூனிசத்தின் பேரால் இருந்தாலும் சரி, வலதுசாரி இந்திய தேசியம் பேசுற இந்துத்துவா கொள்கையா இருந்தாலும் எந்த தத்துவத்தின் மூலமாக ஒரு உயிர் போகக்கூடாதுங்கிறது தான் அழித்தொழிப்பில். அப்ப அது பகத்சிங்கே சொல்றாரு, நாங்கள் ரத்த வெறி உண்டு ஆயுதத்தை காதலிப்பவர்கள் இல்லை, எல்லாத்தை விட உயிர் புனிதமானதுன்னு எங்களுக்கு நாங்கள் நம்புறோம் அப்படின்னு தான் இருக்குல்ல. அப்ப நீங்க ஒத்த சிந்தனை கொண்ட, அதாவது அரசியல் என்ன மக்களுக்கு சேவை செய்யற ஒரு கருத்தியல், அதுல நீங்க கருப்பை வச்சுக்கிட்டு ஒரு போராடுறீங்க, ஒரு சிவப்பை வச்சுட்டு போறாரு, இன்னொருத்தர் கதரை கட்டிட்டு போறாரு. இதுல இருக்கிற முற்போக்கு சக்திகளையாவது நீங்க ஒருங்கிணைக்கலன்னா ஈழ போராட்டத்தை எடுத்துக்குவோம். செத்தது காங்கிரஸ்காரன் செத்துருக்கானே. முத்துக்குமார்ல இருந்து ஜெனிவால செத்த முருகேசு வர எத்தனையோ இயக்கங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர்கள் கூட செத்துருக்காங்க இல்லையா? அப்ப நீங்க அதில் இருக்க முற்போக்கு அரங்கநாதன் பிரிட்ஜுங்கிறது கூட ஒரு பேர்ல உள்ளது. நீங்க இணைச்சி வேலை செய்யணுங்கிறதான் வெற்றிமாறனுடைய கருத்து. அதனாலதான் அதை அவங்க என்னதை ஒரு அளவுகோலா வச்சிருப்பாரு. அவர் செத்த போது கூட கருப்பு சட்டை போட்டுட்டு வருவாங்க, கல்யாணத்தை கருப்பு சட்டை போட்டுட்டு பெரியார் படத்தை கொடுப்பாங்க. அதுல என்ன பிரச்சனை? அதுக்கு ஒரு 4-5 பேர் உட்காந்துட்டு கருப்பு என்ன செஞ்சது, சிவப்பு என்ன செஞ்சதை நம்ம எடுத்துக்கணுமே. அது கடந்த காலத்துல நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். ஈழ போருக்கு முன்ன 2009 முன்னாடி இங்க தமிழ், நான் கம்யூனிஸ்ட் குடும்பம், என் பள்ளிக்கூடத்துக்கு போவேன், கருப்பு சட்டை போட்டு கோவிந்தன் ஒரு ஐயா, தமிழ் ஐயா, அவர் தான் தமிழ் உணர்வை ஊட்டுவாரு. ஆனா எங்க சித்தாந்தம் பிடிக்காது, அவரை கொஞ்சம் ஆள் ரஃபா பிடிக்கிறாங்க. ஏன்னா ஒரு கிராமத்துல பள்ளிக்கூடத்துல அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கெல்லாம் தமிழ் உணர்வு ஊட்டுனர் அவர் தான். தேசிய தலைவர் என்ன சொல்றேன்னா, ஒரு தேசிய இனம் தன்னுடைய விடுதலைக்கு போராடுகிற போது அருகில் உள்ள தேசிய இனத்தை பகைத்து கொண்டு வெல்ல முடியாதுங்கிறார். ஏன்னா அவர் போராட்ட காலத்துல யாரை காட்டிலும் இருந்தவர். அதுக்குதான் படிப்பினை இருக்கு. அந்த படிப்பினையை நம்ம கத்துக்கணும். ஏன்னா நம்ம ஆயுதம் தாங்கி தமிழரசனுக்கு பிறகு இங்க யாருமே ஆயுதம் தாங்கி போராடவே இல்லை. அவரே கடைசியில் ஐயா புலவர் கலிபெருமாளே அதான் சொல்றாரு, மக்களை அணிதிரட்டி தான் போகணுமே, அதுக்கான புறச்சூழல் இருக்குல்ல, அது இன்னும் இங்க ஆயுதம் தூக்குற அளவுக்கு வரல. அப்ப ஒவ்வொருத்தரும் பயத்து கொண்டு நம்ம ஐசோலேட் ஆயிட்டோம், தனிமைப்படுத்தி கொண்டோம் என்றால் எப்படி வெல்ல முடியும்? எல்லா கருத்து பேசுறவங்களும் எல்லாம் சரியா பேசுறீங்க, எல்லாருமே நீங்க விலகி நின்னீங்கன்னா எதன் கீழ் நீங்க ஒண்ணு சேருவீங்க? ஒரு பொது சித்தாந்தத்தின் அடிப்படையில் நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா தானே ஒரு போராட்டத்தை வென்றெடுக்க முடியும். அதை தான் அவர் உழைத்தவர்கள் எல்லாத்தையும் அவர் அடையாளப்படுத்துன்னு சொல்றாரு இல்லையா? இவர்களை மிகைப்படுத்தணும், அவர்களை கீழ்படுத்தணுங்கிற நோக்கம் அப்படி இல்லை. கடைசியா முடியும் போது ஆயுத போராட்டத்தை கைவிடுவோம், இந்த பாதை நமக்கு தவறானது, ஆனா அதுக்கு முன்னாடி ஆயுத போராட்டத்தை எடுக்கும் போதும் அது நியாயமானது என்பதாக அவர் உணர்ந்துதான் உள்ள வரார். அப்புறம் இழப்புகள் காரணமாக அதுல இருந்து வெளியேறுறது அப்படின்னு வராரு. இது ஒரு முரணா இருக்குது, ஒரு தேவை இருக்குது, இழப்புங்கிறதுனாலயே வெளியேறுவது சரியான ஒரு விவாதம் வரும் இல்ல. கம்யூனிஸ்ட் என்பவன் வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு தன்னை திருத்திக் கொண்டே வர வேண்டும். உலகத்தில் அனைத்து கருவிகளுடைய அறிவியலை பெற்று வளமான சிந்தனை ஒருவன் மேற்கொள்ளும் போதுதான் கம்யூனிஸ்ட் ஆக முடியுங்கிறார் லெனின். அப்ப நீங்க முட்டாள் மட்டும்தான் ஒரே முடிவில் இருப்பான். ஏன்னா அது சொல்லிட்டோமே, அந்த கருத்தையே பிடிச்சிட்டு இருக்குன்னு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப இங்க இருக்க நீங்க நமக்கு இருக்க கம்யூனிஸ்ட்டுக்கும், சைனாவில் இருக்க கம்யூனிஸ்ட்டுக்கும், தமிழ்நாட்டில் புலவர் கலிபெருமாள் பேசுகிற கம்யூனிஸ்ட்டுக்கும், கியூபாவில் இருக்கிறதுக்கும், வியட்நாமிலுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குதே. நீங்க ஒரு தத்துவம் உலகம் முழுக்க இருக்க மக்களுக்கும் அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி சரியா இருக்குங்க முடியவே முடியாது. அப்ப பிஜேபி சொல்றதுக்கு நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? யூனிட்டி இருக்கலாம், ஒற்றுமை இருக்கலாம், யூனிஃபார்மிட்டி ஒரே மாதிரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அது தத்துவமாகவும் இருக்காது. அந்த நேரத்துல அந்த இளமையா இருக்கும்போது அழித்தொழிப்பு பண்ணாதான் நம்ம பயமுறுத்தி, அதுவும் கூட எப்படின்னா நம்ம போய் பண்றதில்ல, அவர்கள் பண்ணுவதற்கு எதிர்வினை ஆற்றுறோம். அது ஒரு காலத்தின் தேவைதான், காலத்தினுடைய தேவையா இருக்குது. அப்ப நம்ம ஆற்றுறோம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் சரி, இப்ப நான் என் பர்சனலா யோசிக்கும் போது இந்த அமைப்பையும் மாத்தணும் அப்படின்னு போராடின பகத்சிங்க இந்த அமைப்பு கொன்றுச்சு. ஐயா சுபாஷ் சந்திர போஸை கொன்றுடுச்சு. நம்ம போராட்ட வீரர்களை பார்த்தீங்கன்னா ஒன்று அழித்தொழிச்சு, வாவுசி மாதிரி ஒரு பிடிப்பான இல்லை. ஆனால் காந்தி இப்படி வென்றார். தென்னாப்பிரிக்காவில் இவர் எப்படி 27 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு, நெல்சன் மண்டேலா எப்படி வென்றார். அப்போ அந்த அமைப்புக்குள்ள இருந்துக்கிட்டு அது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டே போராடி வென்றதுனால தான் விட்டாங்க. பாருங்க, நீங்க வெள்ளைக்காரங்க கூட காந்தியை காப்பாற்றி வச்சிருந்தான். சுதந்திரம் அடைஞ்சி 6 மாசத்துல காந்தியை கொண்டுட்டான். RSSக்கு அது ஒவ்வாத இதா இருந்துருக்குது பாருங்க. பாதுகாக்க முடியல இந்த அரசால. இவன் நம்ம அமைப்புக்கே எதிரான ஆளா இருக்கான்னு அவனுக்கு தோணி இருக்குது. அப்ப ஒவ்வொரு கட்டத்தில் நீங்க ஜீவானந்தத்தை எடுத்துங்க, காங்கிரஸ் இருந்தாரு, சுயமரியாதை சமதர்ம கட்சி இருந்தாரு, பெரியார் கூட இருந்தாரு, திருப்பி கம்யூனிஸ்டுக்கு வந்தாரு. நீங்க ஐயா பெரியார் எடுத்துங்க, காங்கிரஸ் இருந்தாரு, அவரும் சுயமரியாதை இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த நீதி கட்சியினுடைய தோல்விக்கு அப்புறம் 37 ராஜாஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு வலுவான ஆட்கள் தேவைன்னு அங்கிருந்து ஒரு தீக்காவை ஆரம்பிச்சாங்க.
அங்கேருந்து 49 ஐயா அண்ணாதுரை வந்து திமுக ஆரம்பித்தாங்க. ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியே தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்து ஒன்றுபட்டதாக இருந்து மார்க்சிஸ்ட் தனியாக சிபிஐ சிபிஎம் ஆகி அதுலேருந்து நக்சல் ஆகி பல்வேறு கட்சிகளை வச்சு தமிழ்நாட்டில் பாமக மாநில செயலாளர் இருக்கும்போது கல்யாண சுந்தரம் தாப்பாண்டியெல்லாம் ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நல்லகண்ணையா மாதிரியான ஒரு நடுநிலை வரும்போது 2 பேரும் சேர்ந்து ஒன்னாங்க. இதெல்லாம் வந்து வரலாற்றினுடைய இயங்கியல்ல, இது முரண் கிடையாது. இது வரலாற்றின் படிப்பனையில நீங்க கத்துக்கிட்டே போகணும். இன்னைக்கு ஈழ விடுதலை போராட்டம் முள்ளிவாய்க்காலில் வந்து அந்த நேரத்தினுடைய போராட்டத்தை நிறுத்தி கொண்டிருக்க போது இன்னப்ப அங்க துப்பாக்கி தூக்க ஆள் இல்லை. அப்ப வந்து என்ன பண்ணும், கருத்தியலை தூக்கி கொண்டுதான் நீங்க மக்களை அணிதிரட்டி போராடணும் ஒழிய நான் சொல்லிட்டேன் அப்படிங்கும் போதுதான் அது வரட்டு சித்தாந்தமா இருக்குது. அதனால இது அந்தந்த காலகட்டத்தினுடைய பரிணாம வளர்ச்சி, போராட்டத்தினுடைய பரிணாம வளர்ச்சி, போராளியினுடைய மூளை அதுக்கேற்ற மாதிரி தகவமைத்துக் கொள்வதால் வருகிற விளைவுதான ஒழிய இது வந்து முரண்பாடோ இல்ல முனைமொழியத்தனமோ கிடையாது. இது போராட்டத்தினுடைய படிநிலை வளர்ச்சியில நம்மளை கூட்டிட்டு வர்ற விஷயமா தான் நான் பார்க்கிறேன். நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப அரசியல் சார்ந்த ஒரு படம், அதற்கே உரிய அரசியலை பேசியிருக்குது. நாமளும் அது சார்ந்து உரையாடி இருக்கிறோம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி சார், நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.